ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கன் 11:14. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கையின் கிரியையின் பலனுக்கு தக்கதாய் அவனவனுக்கு கிடைக்கும். இதுவரை குறிஞ்சிருந்தீங்க, பைபிளை பார்த்து குறிஞ்சிங்களா, எதை பார்த்து குறிஞ்சிங்கன்னு தெரில. இது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கேன். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். என்னதுல? வாய். நல்ல பல்லு விளக்குவோம். விட்டா 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி கூட பல்ல விளக்குவோம். நல்லதுதான். அதை விட ரொம்ப முக்கியம். ஆழமாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஒரு விஷயம், வேத புஸ்தகம் இல்லாதவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். வேத புஸ்தகம் கொடுக்கலான்றதுனால தான். உங்கள் சொத்து. ஏன்னா அந்த வேத புத்தகத்தை கேட்ட உடனே நான் என்ன கேட்பேன்னா, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்கள் அறிவுக்கு புலப்பட்ட சொத்து எவ்வளோன்னு கேட்பேன். அதில் பாதியை என்ன செஞ்சுட்டு பாதியை எழுதி உங்களுக்கு பைபிளை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பூமி அனைத்தையும் எங்கே வச்சுருக்கிறாரு? இந்த பத்திரத்தெலாம் வச்சுருக்காரு. ஸோ இந்த பத்திரம் நான் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். 10 சென்ட் இருந்தால் 5 சென்ட்டை எனக்கு எழுதி கொடுத்துடணும். 100 சென்ட் இருந்ததுன்னா 50 சென்ட் எனக்கு எழுதி கொடுத்துடணும். உங்களுக்கு எதை எழுதி தருவேன்? மொத்த உலகத்தையும் எழுதி தரலான்னு இருக்கேன். ஸோ வேத புஸ்தகத்தை சுமந்து வாருங்கள். புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். கொண்டு வாங்க. இல்லையா? ஆமாம். நம்ம வேலைக்கு போகிறோம், எதெல்லாமோ கொண்டு வர சொல்கிறானுங்க. நானும் வேலை பார்த்துருக்கேன். என்னம்மா பண்ணானுங்க போட்டு. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தயவுசெய்து நீங்கள் வேத புஸ்தகத்தை சுமந்து வாருங்கள். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை சுமந்து வாருங்கள். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துக்கோங்க? நோட்ஸ் எடுத்து வைங்க. மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் எழுதும்போது சர்வே நம்பர் தப்பாக இருக்குதா, எல்கை கரெக்டாக இருக்குதா, இதெல்லாம் நல்லா சரி பார்ப்பீங்களா இல்லையா? சொத்து வாங்கினா தானே தெரியும் சாமி. சொத்து வாங்கினவங்கள்ட்ட கேளுங்க. 1க்கு 4 வாட்டி அதை படிப்பாங்க. சர்வே நம்பரு நிறைய சந்திச்சிருக்கிறேன். நானே ஒரு சர்வே நம்பர் தப்புனால பல மாதத்துக்கு எடுத்து அலைஞ்சிருக்கேன். ஸோ நிறைய பேர் நம்ம சபையில் கூட இப்போ சர்வே நம்பர் தப்பாகி சிலர் நான் ஓடிட்டுருக்காங்க. பாருங்கள், ₹1,00,000 செலவு பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. தேவனுடைய சத்தியத்தை நோட் பண்ணி வச்சுக்கணும். வசனத்தை நோட் பண்ணி வச்சு நீங்கள் திரும்ப போய் ரிப்பீட் பண்ணி சாயங்காலம் பார்க்கணும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் இன்னைக்கு கேட்ட சத்தியம் சரிதானா, இவன் கரெக்டாக தான் நான் சொல்கிறான், வேணுமுன்னே சொல்கிறானோ, வேணும்னே நம்மளை குத்துனானோ. எனக்கு இதை குத்துறது குடல் எடுக்கிறதெல்லாம் வேலை இல்லை. சத்தியத்தை கரெக்டாக போதிக்கணும். அதை நீங்கள் போய் எடுத்து படிச்சிங்கன்னா அது உங்கள் இருதயத்தில் அப்படியே நிற்கும். நின்றுச்சு, அவ்வளோதான். அதை நீங்கள் அனுபவிக்காமல் போக மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ சத்தியத்தை நீங்கள் நல்ல வசனங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கேம்பரி மாலா ஷாச்சன். ரொம்ப முக்கியமான ஒரு தொடர் போதனையில் நம்ம இருக்கிறோம். திருப்தி அடைவீர்கள். எப்படிங்க திருப்தி அடைவீங்க அப்படின்னு? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஏதோ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டு போறவரல்ல. அந்த ஆசீர்வாதத்தையே மறுபடியும் 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 உங்களுக்கு தந்து உங்களை திருப்தியாக்கி போதும் அப்பான்னு சொல்ற வரைக்கும் உங்களை விடாம துரத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தேவ திட்டம். ஸோ அதனால தான் திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. வசனங்களை பார்த்து வருகிறோம்.
ஸோ இன்னைக்கு பாருங்க, இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன், நிலத்தை என்ன போட்டிருக்கு? அதில் எப்படி போட்டிருக்கு? நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். பாருங்க, உங்களுக்கு நிலம் இருக்கும், இந்த நிலத்தை சும்மா வச்சிருக்கலாம், இல்லை நிலத்தை பண்படுத்தி அதில் ஏதாச்சும் ஒரு விதையை போட்டோம்னா அது 3 மாதம் அல்லது 6 மாதம், 1 வருஷம், 10 வருஷம் அல்ல 15-20 வருஷத்தில் உங்களுக்கு மறுபடியும் அது ஒரு ஈல்டை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தந்துடும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை பெற்று கொள்வீர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நம்ம உலகத்தரமாக நிலம் இருக்கும் இல்லையா, சிலருக்கு நிலம் இருக்காது. ஆனால் நிலம் இருக்கிறவன் எல்லாத்தையும் அதில் விதைப்பான். ஒன்றி ஒரு பில்டிங்கை விதைப்பான் இல்லையா. நம்ம ரோட் சைடில் இருந்தால் நல்ல பில்டிங்கை போடுவாங்க, வாடகைக்கு விடுவாங்க. சிலவங்க வீடை கட்டுவாங்க, வீடை வாடகைக்கு விடுவாங்க. அந்த வீடு ஒரு விதை பாருங்கள், அதை விதைக்கும் போது அதை அடுத்து திரும்ப வாடகைக்கு விடும்போது அதுலேருந்து நிறைய பணம் வருது இல்லையா. மாதம் 5,000 10,000 வருது இல்லை. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா நன்மை, ஈல்டு பண்ணுறோம். நம்ம ஒரு வீடை விதைக்கிறோம், மாதம் அதை என்ன செய்கிறோம்? வாடகையாக நம்ம அறுக்கிறோம் இல்லையா. அதே போல் தன் நிலத்தில் பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். வீணா என்னத்துக்கடா வீடை கட்டி, எவ்வளோ கல்லுக விலை தெரியுமா? நீ வீடு கட்டி அப்படியே வாடகை கூட்டலாம்னு நினச்சிட்டு இருப்ப. அப்படியே பிசாசு வருவான் ஒருத்தன், பிசாசுக்கு தூதனா. இப்போ என்ன விலை நினைச்சிச்சேன், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்கும். நீ ஓடுன உன் இருதயம் படுத்துரும், உற்சாகமா இருப்ப படுத்துருவ. நீ அந்த நிலம் அப்படியே கிடக்கும் வீணா இல்லையா, பிரயோஜனமா இருக்காது. ஸோ அதை தான் இந்த வசனம் சொல்லுது. கீழே வாங்க. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான், அவனவன் கையின் கிரியைகளுக்கு பலன் தக்கதாய் அவனவனுக்கு கிடைக்கும். எப்படி வரும்? அவனவன் வாயின் பலனால் திரும்ப. வாயின் பலன்னா என்ன? தலை, கண்ணு, மூக்கு, வாய். வாய் தாண்டு தான் கை இல்லையா. அப்போ இந்த வாய் ஏதோ ஒரு மேட்டர் செய்யுது. ஸோ அந்த வாய் மேட்டர் நான் 2வது நான் உங்களுக்கு பேசுகிறேன். முதல்ல இந்த பாருங்க, இதை ஒரு ஜெனரலாக பார்ப்போம். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான், அவனவன் கைகளின் கிரியையின் பலனுக்கு தக்கதாய் அவனுக்கு கிடைக்கும். நீ உன் கையினால என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு மறுபடியும் உன் கைக்கு வரும். நீ எதை இந்த கையால செய்யறியோ அதுதான் இந்த கைக்கு மறுபடியும் வரும். புரிஞ்சுக்கோ. நீ தீமையை செஞ்சனா உனக்கு தீமை வரும், நீ நன்மையை செஞ்சனா உன் கைக்கு மறுபடியும் நன்மை வரும். அவ்வளோதான். ஸோ இதை இது ஏன் இந்த சட்டம், எப்படி இந்த சட்டம் அடிப்படையில் துவங்குனது, வேதத்தில் எப்படி இது என்ன, அதெல்லாம் உண்மையா? அப்போ நம்ம பேசுனதெல்லாம் எவ்வளோ பேசியிருக்கோம் இல்லையா. பொறுப்பற்ற பேச்சுகள் பேசியிருப்போம் இல்லையா. வாயில் தேவையில்லாத பேசியிருப்போம் இல்லையா. அதெல்லாம் யாரை நாசம் பண்ணிச்சுன்னா நம்மளை தான் நாசம் பண்ணிச்சு. நம்ம எதெல்லாம் பேசுகிறோமோ, தவறாக பேசணுமோ அதெல்லாம் நம்மளை என்ன செஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கையை தீட்டுப்படுத்திடுச்சு இல்லையா. ஸோ இது ஏன் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு அஸ்திபாரம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை ஒரு ஆள் பண்ணீங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். எப்படி? நம்ம எல்லாம் என்னவா இருக்கிறோமோ மண்ணா இருக்கிறோம். மண்ணான மனுஷன் எங்க திரும்புவான்? மண்ணுக்கு திரும்புவான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிகிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை அறிகிறான். மண்ணான மனுஷனோடு, தேவ வசனம் தெரியாத மனுஷனோடு நீ கூட்டாளியா இருந்தேனா
தேவ வசனத்தை பற்றி உனக்கு அறிவில்லை, வசனத்தை பற்றி பேசலை. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கலாம், சொல்லுங்கள், நண்பர் இருக்கலாம், உங்களுக்கு கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் முதல்ல அந்த உறவு எதா இருக்கணும்னா வசனத்தை பேசுகிற உறவாக இருக்கணும். எப்படி வசனத்தை பேசுகிற. நான் சொன்னனா இல்லையோ, போன வாரம் மார்த்தாண்டத்துலேருந்து நான் லேட் நைட் வரேன், ஒரு 10:45 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒருவர் அப்படி நின்னார், பாவம் போல். சிலதெல்லாம் குடிச்சிட்டு நிற்பானுங்க, நம்மளே தூக்கி மறைச்சிருவாங்க. ஆனாலும் ஏற்றிட்டு வருவேன். எனக்கு டப்புன்னு அந்த அவர் என்னை கண்டோடனே ஏதோ ஒரு தெரிஞ்ச மாதிரி ஒரு இதில் அப்படி நின்னார். எனக்கு அப்படியே ஒரு ஃபீல் வந்து டக்குன்னு நான் நிப்பாட்டிட்டேன். வண்டியில் ஏறிட்டார். எங்கே போகணும், எனக்கு எங்கே போவீங்கன்னு கேட்டார். எனக்கு நான் கேட்கல, கொலசேன வரைக்கும் எனக்கு போகணும். அவரே ஏறி உட்கார்ந்தது, கொலசேன வரைக்கும் போகணும். எனக்கு வந்து நீங்கள் எங்கே வரைக்கும் போகிறீங்களோ அங்கே வரைக்கும் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றுமே அவர்கிட்ட கேட்கல, பேசவே இல்லை, ஒன்றுமே பேசலை. சிறிது தூரம் தாண்டி வந்த உடனே எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவர் உனக்கு ரிலேட்டடான ஆளு தான். உங்களை ஊரங்க சின்னியாவா பெரியப்பா அந்த உறவு இல்லை. எனக்குள்ள நல்லாவே தெரியுது, இவர் ஆவிக்குரிய மனுஷன். புரிஞ்சுதா? நான் ஒன்றுமே பேசலை, எப்படி நல்லா ஒன்றுமே பேசலை. நான் ஆவியில் உணர்ந்துட்டே இருக்கிறேன். வரும்போது ஆற்றூரில் நிப்பாட்டினேன், ஒரு திங்ஸ் வாங்கணும். ஐயா நிற்பீங்களா? அவங்கள நான் வந்து அடுத்த ஸ்டாப் வரைக்கும் நான் வருவேன், நான் உங்களை கொண்டு விடுறேன், ட்ராப் பண்ணுறேன். ஓகே நிற்கிறேன். மறுபடியும் ஏறினார். ஏறிட்டு நான் புளியமூடு ஜங்ஷன் வரும்போது நிப்பாட்டினேன். என் ஆவியானவர் வேறு நிறைய ப்ரோக்ராம் என் தலையில் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் இவர் ஏதோ சம்திங் ரிலேட்டடான பர்சன் அப்படின்னு எனக்கு புரியுது. அப்போது அவரே என்கிட்ட கேட்குறாரு. நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒரு சாதா டிஷர்ட்டு போட்டிருந்தேன். எப்படி கவனமாக கவனிங்க, நெக் பனியன் போட்டு அப்படி ஒரு சாதா ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி தான் நான் நார்மலாக தான் வந்தேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஊழியம் பண்ணுகிறவரான். நான் ஃபோன் பேசலை, நான் அவருக்கு திரும்ப ஒரு பதில் சொல்லலை. ஏறி உட்கார்ந்தார், வந்தார், என்ன கேட்டார், நீங்கள் ஊழியம் செய்கிறவரான். ஹெல்மெட் போட்டிருக்க, என் மூஞ்சியை பார்க்கல. சிலவங்க அந்த மீசை வலிச்சா நம்ம ஆளுங்கன்னு சேர்த்துப்போம். இவ்வளோண்டு தாடி வச்சா உடனே ஆஹா இவர் நம்ம டினாமினேஷன் போல இருக்குது, காக்கா கூ 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 கட்சி மாதிரி. என்ன அவருக்கு ஒன்றுமே என் ஃபேஸே தெரியாது அவருக்கு. நான் வேற ஒரு சைஸாக ஒரு ஹெல்மெட் வச்சுருப்பேன். இறங்குறோன்னு கேட்டார், நீங்கள் ஊழியம் செய்கிறவரான்னு. ஆமையா, எப்படி தெரியும்? அப்படி இல்லை, எனக்கு நான் உணர்ந்தேன். எப்படி? உங்களை ட்ராப் பண்ணட்டுமா, கொண்டு விடட்டுமான்னு கேட்டேன். வேண்டாம், நான் பையன் வருவாப்பில், பாதியில் வர சொல்லிடுவேன், அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணார். ஓ அப்படியா, ஐயா தேங்க்யூ, நான் ஒரு சபை ஊழியர் தான் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் தான் நான் பேசுகிறேன். இது எப்படி அவருக்கு புரிஞ்சிருக்கும், எப்படி எனக்கு புரிஞ்சிருக்கும்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறது யாரு, உங்கள் ஏத்தாப்பில் இருக்கிறது யாரு, பின்னாடி யாருன்னு தெரியும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிகிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்திற்கு. மச்சான் போட்டிருக்கான் போல, லைட்டாக ஆஸ் பண்ணுவோம். என்ன சரக்கு, இப்போ அவரே ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு தெரியாரல்ல, குடிகாரர் எப்படி மறுபடியும் குடிகாரர் ஆவார்னு சொல்கிறேன். பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு சரக்கு போட்டுட்டு அப்படி நிற்கிறாரு மாட்டாண்டதில், டிப்டாப் பண்ணிப்பார், லைட்டாக போட்டவரெல்லாம். அப்போது இவருக்கு வரணுமே ஊருக்கு. அப்போது நான் வேற இன்னைக்கு சரக்கு கிடைக்கலையேன்னு வந்திருப்பேன். அந்த ஆள் என்னொன்னே என்ன இப்படி அடுத்து எந்த ஸ்டாப்பில் ஏதாவது ஸ்டாப்பில் நடத்தணும்னா கேட்டிருப்பேன். எப்படி கேட்டிருப்பேன்? மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரிய அறிகிறான்ல. அப்போது அடுத்து என்ன சாப்பு, உடனே அவன் சொல்லுவான்,
என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்களுக்கு ஒரு குவார்ட்டர். அந்த குவார்ட்டரில் அடுத்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகி, எனக்கு கூட நீங்கள் குவார்ட்டர் குடிச்சிட்டீங்க, இன்னும் அடுத்து ஒரு ஆஃபு. பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு வச்சிருந்த எல்லாத்தையும் உரி விட்டுட்டு வரணும். இது மாம்சத்துக்குரியது. மாம்சத்துக்குரியவன் இப்படிதான் அறிகிறான். புரியுதா? இதெல்லாம் பயங்கர பாண்டுன்னு நினைப்பாங்க அந்த காலத்து. அதாவது நான் அந்த வேலையில் அவங்கள்ட்ட சாட்சியை கேட்டால் நீங்கள் சொல்லுவாங்க பாருங்க, நான் நைட்டு ஒரு நாளைக்கு ஞாபகமே மறந்துருக்கே மாட்டானுங்க. நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோன்னா புரியுதா உங்களுக்கு? ஆமாம். மண்ணானவன் மண்ணுக்குத்தான் திரும்புவான். கவனமாக புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு புதிய உடன்படிக்கை வருது. ஸோ அதை ரெண்டா பேசுறேன் நான். இப்போ இங்க ஏன் நம்ம வாயால பேசின தவறை பேசினால் தவறு நடக்கும். உன் கையால நீ தவற செஞ்சனா, நீ ஒருத்தனை அடிச்சனா ஒன்ன ஒருத்தன் அடிப்பான், அவ்வளவுதான். நீ ஒருத்தனை மோசமா திட்டுறேன்னா இன்னொரு 10 பேர் உன்னை மோசமா திட்டுறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த கேட்டை நீ திறந்து விட்டுருக்கிற. புரியுதா? அதுதான் அது எழுதப்பட்ட உண்மை. எப்படிங்க? நீ என்ன பேசுனே அது உனக்கு கிடைக்கும். சொல்லுங்க. சொல்ல மாட்டியாலே? கண்டதா நல்லதா பேசணும். காலை இன்னைக்கு எடுத்தாலே ரொம்ப மோசமா எல்லாம் பேசியிருக்கோம். தைரியமா சொல்ல முடியும், நான் பேசினதை நான் பெற்றுக்கொள்ள போறேன். சொல்லுங்களேன். சொல்லாதீங்க. கர்த்தர் என்னை குறித்து என்ன பேசியிருக்கிறாரோ அதுதான் என் வாழ்வில் நடக்கும். மனுஷ பேச்சோ சாபமோ தரித்திரமோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடையாது. இதை நம்புறீங்கன்னா நான் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். கவனமாக கவனிங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன் ஆசீர்வாதம்? நம்ம கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற. போன வாரம் நான் பேசினேன் பாருங்க, அதை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை இல்லையா? ஜூன் 3ஆம் தேதி உள்ள ஜம்முன்னு போயிருக்கு. ஆனால் ஜூன் 1ஆம் தேதிக்காக ஜூலை மந்த்துக்கு நான் பேசியிருக்கேன். இப்போ பாரு, கேளுங்க. கேட்டீங்களா? தம்பி, அஸ்திபாரம் இல்லாமல் வீடு நிற்காது. அதை தான் பேசியிருக்கேன். போய் பாருங்க. அஸ்திபாரம் இல்லாத ஒன்றும் நிற்காது. ஸோ அஸ்திபாரத்தை முதல்ல எப்படி சரியாகணும்? சபை அஸ்திபாரத்தை பேசுகிறது தான் முக்கியம். நான் உங்களுக்கு அஸ்திபாரத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அஸ்திபாரம் இல்லாமல் வீடு நின்றும் தம்பி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. புரியுதா? வீட்டை கட்டணும்னா அஸ்திபாரம் வேணும். ஸோ அதுக்கு தான் நம்ம சத்தியத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். கவனிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினா, மனுஷன் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கான்? ஆதாமை எங்கேருந்து எடுத்தார் ஆண்டவர்? பூமியிலிருந்து இருக்கிற மண்ணிலிருந்து அவன் என்ன செஞ்சாரு? உருவாக்கினார். அதனால இந்த சாபம் வந்த உடனே அதை மென்ஷன் பண்றாரு. அது வரைக்கும் அவர் இதை சொல்லல. எப்ப இதை சொல்றாருன்னா, பாவம் ஆதாமுக்குள் வந்த பிற்பாடு இது சொல்லப்படுது. பாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், ஆகையால் நீ மண்ணுக்கே திரும்புவாய். புரிஞ்சுதா? ரைட். இப்ப திரும்புங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 28, 19. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிரம்பி இருப்பான். பாருங்க, ரொம்ப கவனம் பாருங்க. தன் நிலத்துல பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். தன் நிலம்னா உங்க ஆத்துமா தான் நிலம், உங்க இருதயம் தான் நல்ல நிலம். இந்த நிலத்துல எதை பயிரிடணும்? நீங்க சாயங்காலம் ஒரு 7-8 மணி இருக்கும். எப்படி? கவனமாக கவனிக்கிறீங்களா? 7-8 மணி போல, ஒரு 8-9 மணி போல நல்லா உட்காந்து கதை கேட்குறீங்க. என்ன கதை? பேக் கதை. என்ன கதை?
ஐயோ என் கூட இருங்களேன், எல்லாம் உடனே பேய்க்குள்ள போயிடுவாங்க. பேய் இல்லைங்க, நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக கேட்பீங்க. இது என்ன ஜெல்லியார் அறியாத சபைக்குள்ள வந்து மாட்டினேன். சபைக்குள்ள வெளியே போட்டு என்ன அது கையெல்லாம் விறுவிறுன்னு வருது. சரி இருக்கட்டு. பே பே என்ன கதை? ஏசப்பா ஏசப்பா அதோட ஒரு பேயாக்கும். பே சொன்னாலும் பே பே பே, ஏசப்பா சொன்னாலும் முழு பே அப்படிதான் இருக்கு. ஏசுன்னா வா திறக்காது. ஏசு 4 பேருக்கு மட்டும்தான் பே இல்லை. ஏசு 10 பேர்கிட்ட இருந்து பே போச்சு. ஏசு 15, ஏசு 28, ஏசு இன்னும் 15 பேர்கிட்ட இருக்கு. ஏசு ஜீசஸ் வந்தது திரும்ப போச்சு. ஏசு இல்லையே, 2 பேர் பாக்கி இல்ல. ஏசு ஒரு மூலையில 4 பேருக்கு ஒரு இறுக்கம் உண்டாயிடுச்சு. இப்படி சொன்ன ஒன்னதான் வருமா பாப்போம். டவுட்டை தீக்கலாம். இப்ப பாருங்களேன், கவனமா கவனிங்க. சாயங்காலம் நைட்டு தூங்க போற பையல 9 மணிக்கு பேக்கதை கேட்குறீங்க. எப்படி கேட்டது இல்லையா நீங்க? பேக்கதில் எங்களுக்கெல்லாம் எதை வேணா அதை சொல்லித்தரேன். பேக்கதை சொல்லணுமா? நைட்டுக்கா நீங்கள் கூப்பிட்டா நான் உங்களுக்கு பேக்கதை சொல்லித்தரேன். இந்த 9 மணி வாக்கில் பேக்கதை கேட்பாங்க. அடுத்து ஒரு 9:30 மணி வரை தூங்குவாங்க. இவங்களுக்கு கண்ணு தான் அடைக்கும். ஆத்மா என்ன செய்யும்? அந்த பேயை விதைச்சிட்டுமே. எங்க விதைச்சாங்க? பேய இருதயத்தில் விதைச்சிட்டாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துல எதை விதைச்சாங்க? பேய விதைச்சிட்டாங்க. பேய விதைச்சிட்டு ஒரு 11:30 மணி ஆகும்போது பாஸ்டர் நேரம் ஒன்றும் தூங்கி இருக்க மாட்டாரு. அவர் உறக்கமே இல்லை. அவர் எல்லாம் ஒரு ராஜரீக பிறவி அப்படின்னு சொல்லி தைரியமா வெளிப்பணும். நம்மளும் சோதரா 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 நீங்கள் பயந்திருக்கிறீர்கள் சிஸ்டர், ஆவியானவர் வெளிப்படுத்தி அடிப்பார். உடனே அப்பா சோதரம். சம்பவம் என்ன தெரியுமா? 9 to 10 ஒரு சீரியல் பார்த்தேன். அந்த சீரியல்ல ஒரு பே, சீரியலே ஒரு பே, அந்த சீரியலுக்குள்ள இன்னொரு பே. அன்னைக்கு விசேஷமான பே. பாசம் நல்லா தான் தூங்குவேன். தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் தொடர் கதையை. இந்த நாள் அப்படி சொல்லி இளையராஜும் கண்ட பேக்கதைகளை எல்லாம் கேட்கறது. இப்போ பேக்கதை சொல்லுக்கு பாட்டி வர மாட்டா, கிளவிய கல்லெடுத்து தெரிஞ்சு வரட்டு வரும். அப்போ இங்க யார் வர்றது? கிளவி கதை, கிளவங்கதை, இதெல்லாம் கொண்டு வர்றது யாரு? இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அந்த பிளிக்ஸ், இந்த பிளிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. தொடர்கதை போட்டு பாப்புதான். இவையா பார்த்துட்டு தூக்கம் வராது. அன்னையை கூப்பிட மாட்டாங்க. இந்த தூக்கம் ஒரு 3-4 நாள் கெட்டு போகும் பாருங்க. ஒரே கஷ்டமாப்பா, ஒரே குஷ்டமாப்பான்னு சொல்லிட்டு அடுத்து கூப்பிடுவாங்க. சம்பவம் என்னன்னா, அலசி பார்த்தா இந்த பே எங்க விதைச்சிட்டோம்? இருதயத்தில் விதைச்சிட்டோம். இப்போ இந்த கதைகளை, இந்த உலகதரமான காரியங்களை நீங்க உங்களுக்கு நிலத்துல கொண்டு விதைச்சிருக்கீங்க. பயிரிட்டு 1 30 60 100 கனி கொடுக்க வேண்டிய உங்க இருதயத்துல நீங்கள் விதைத்திருப்பது தொடர்கதை. இப்ப ஒரு நல்ல சீரியல், ஒரு சீரியலுக்கு தலைப்பு சொல்லுங்க. எப்படி சொல்லுவேன் நான்? எத்தனை நான் தெரியுமா? எனக்கு தெரியும். தொடர்ந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சொன்னா சபையிலே இவை ஏற்ற மாட்டாங்க. ஏதோ ஒன்று சீரியல், ஒரு சீரியல், 2 சீரியல் பேர் சொல்லுங்க. தலையை குனிக்கும் போதே தெரிகிறது, பிரெயின்ல நல்லா தெரியுது. குனியும் பிரெயின் நல்லா தெரியுது தெளிவா. பாருங்க, இந்த சீரியல், இந்த உலகதரமான காரியங்களை எல்லாவற்றையும் உன்னுடைய நல்ல ஆத்துமாவில் நீ கொண்டு நிரப்பும் போது தூக்கம் வராது.
முதல்ல. அடுத்து உன் வாழ்க்கையில தேவன் கொண்டு வருவது ஒண்ணுமே வராது. ஏன்னா இந்த நிலத்துல எதை விதைச்சியோ அதை தான் நீ அறுப்ப. மண்ணானவன் மண்ணுக்கு தான் திரும்புவான். புரியுதா? எல்லாரும் மண்ணுக்கு தான் திரும்புவாங்க. இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு தான் போகும். ஆனா இந்த மண்ணான சரீரத்தையே ரூல் பண்ணக்கூடிய ஒண்ணு இருக்குது, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வந்துன்னா, வார்த்தையானவர் எனக்குள்ள இருந்து ரூல் பண்ணி, வார்த்தையானவர்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதை எனக்கு சாப்பிடும்படி அறுவடையா தருவார். புரியுதா? அப்போ நம்ம எதை கேட்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். பாருங்க, இங்க பாருங்க, தன் நிலத்தை. இப்ப பாருங்க, கவனமா கவனிங்க. உங்க எல்லாருக்குமே நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க. வள்ளியூர்ல பாத்துக்கிடுங்க. எனக்கு அப்பா வள்ளியூர்ல 100 ஏக்கர் தந்தாரு. எப்படி? மூத்தவளுக்கு மட்டும் மார்த்தாண்ட மெயின்ல 10 சென்ட் கொடுத்தாரு. 2 ஒண்ணு தானே இல்லையா? 2 ஒண்ணா இல்லை, அப்படிதானா? எப்பா, உனக்கு வள்ளியூர்ல 100 ஏக்கர் கிடைக்குதோ, இங்க 10 சென்ட் கிடைக்குதோ, அதெல்லாம் கிடையாது. உனக்கு கிடைக்கப்பட்ட இடத்தை நல்ல நிலமாய் பண்படுத்தக்கூடிய ஆற்றலை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். நீ 10 சென்ட் இங்க கிடைச்சுன்னா பாரு, இந்த மார்த்தாண்ட நீ எடுத்து பார்த்தேன்னா, மார்த்தாண்ட மெயின்ல இருந்தவன் எல்லாம் பிசினஸ் போயிடுச்சு. திடீர்னு ஒரு பாலம் வந்துச்சு, அங்க 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் பிசினஸ், இங்க ஒரு 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் பிசினஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அப்ப சென்டர்ல உட்காந்தவன் என்னன்னா ஒரே ஈயடிப்பு தான் இல்லையா? அப்போ பாருங்க, அன்னைக்கு கிறுக்குதனமா பாருங்க, நம்பினவன் எல்லாம் பாருங்க, சும்மா நமக்கெல்லாம் அவன் அன்னைக்கு நினைச்சிருப்பான், சில அங்க நம்ம மார்த்தாண்டத்துல ஜங்ஷன்ல கிடைச்சிருந்தா, இன்னைக்கு ஜங்ஷன்ல மார்க்கெட் போயிருச்சு, ஜங்ஷனை தாண்டி 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் மார்க்கெட் வந்துருச்சு. அப்போ எதை விசுவாசிக்கணும்னா, நீ தேவன் உனக்கு எதை குடிச்சாரோ அதை நீ என்ன செய்யணும்? அதை பண்படுத்தணும். பண்படுத்தலைன்னா நீ அந்த நிலம் அப்படியே இருக்கும். உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்டானா, அவன் ஏற்கனவே நீ வளர்றது பிடிக்காது. உன்ன என்ன சொல்லுவான்? ஒரு ஐடியாவும் யார்ட்டையும் கேட்காதீங்க. என்னது ஐடியா? கேப்பியலா? பைபிளை எடுக்கணும், வார்த்தை எடுக்கணும். எடுத்தீங்கன்னா பட்டுன்னு பதில் வரும், சட்டக்குன்னு வருங்க. தைரியமா செய்யுங்க. வார்த்தை நீங்க 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 எதிர்பார்த்திருக்கிற காரியத்துக்கு தேவனை நம்பி நின்னீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா, நீங்க யாரை குறித்தும் கவலைப்படாங்க. யாரை குறித்தும் கவலைப்படாங்க. புரியுதா? திடீர்னு ஒரு கொரோனா மாதிரி ஒன்று வந்து லாக்டவுன் வந்தாலும் உன் பேங்க்ல காசு இருக்கும், உனக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாம் நடக்கும். அவன் மாட்டுவான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் பாருங்க, தன் நிலத்தில் பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணான மனுஷனை பின்பற்றுகிறவனோ வறுமையில் எப்படியா வறுமையால் நிலைச்ச மாட்டான், நிரம்பி இருப்பான். வறுமையில நிரம்பி இருப்பான். புரியுதா? மனுஷனை நம்பி மனுஷனை நம்பி இதை செய்யலாமா பிரதர், இதை செய்யலாமா பிரதர் கேட்டிருப்பீங்களா, ஐடியா கேட்டிருப்பீங்களா, அவெல்லாம் வறுமையில இருப்பான். சொல்லுங்க, வறுமைக்கு பிறந்தவன். சரி, ரைட்டு, திருப்பி கொள்ளுங்க. யோபு 34 11. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிக்கிறாரு. தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. அடுத்த வசனம் வாசிங்க. பூமியின் மேல மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூமி சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அடுத்து வாசிங்க.
அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுவார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போகும். மனுஷன் தோளுக்கு திரும்புவான். என்னடா வாழ்க்கை இல்லையா? ஒரு நாளை மண்ணுக்கு போயிடும், அப்படித்தானே? கையில கிடைக்கிறதெல்லாம் அனுபவிச்சிருவோம், அப்படித்தானே? பாருங்க, நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு ரியாக்ஷன் உண்டு. நீ எதை விதைச்சியோ அது அறுக்கப்படும், அது முளைக்கும். நீ எதை விதைச்சியோ அது முளைக்கும், மாற்றமே கிடையாது. நீ நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்ப, தீமையை விதைச்சா தீமையை அறுப்ப. அப்போ நன்மையை விதைக்கிறதுனா எப்படி, தீமையை விதைக்கிறதுனா எப்படின்னா, நீ உன் நல்ல இருதயமாகி இந்த இருதயத்துக்குள்ள எப்பவுமே நல்லவைகளையே கேட்கணும். நண்பர்களை சேர்த்துக்கொள்ளும்போது எப்படி நண்பர்களை சேர்த்துக்கொள்ளணும்? நண்பர்களை எப்படி சேர்த்துக்கொள்ளணும்? நான் எல்லாம் இளமையில் நான் பாருங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து வளர்ந்த ஆள், நான் ஜெகன் எல்லாம் சேர்ந்தோம். அப்போ பார்த்தா நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஹேர் கட்டுன்னா ஒரே ஹேர் கட்டு, பேண்ட்டுன்னா ஒரே பேண்ட்டு, ஷர்ட்டுன்னா ஒரே ஷர்ட்டு, இல்லையா? ஒருத்தன் ஒரு ஷர்ட்டு மாடலாக வாங்கினா போதும், காசே இல்லைன்னாலும் என்னவாது செஞ்செடுத்து அதே மாதிரி ஷர்ட்டை வாங்கிறது. புரியுது? அது வருது, ஒட்டிக்குது, பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்க உங்க அறிவுக்கு என்ன எட்டுதோ அதன்படிதான் உங்க நண்பர்களை நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு கனி கொடுக்குமானா அது கொடுக்காது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிகிறான். நீங்க ஒரு நண்பனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல நண்பனை சூஸ் பண்ணா எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஒரு நல்ல நண்பனை சூஸ் பண்ணணுங்க, ஒரு நல்ல நண்பியை சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணுவீங்க? தேவ வசனம்தான் உங்க நல்ல நண்பன். அந்த நல்ல நண்பனை இன்னொரு நண்பன் உச்சரித்து பேசுகிறான் என்றால் அவன் தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. ஒரு நல்ல பார்ட்னர், உன்னுடைய ஒரு பையனாக இருக்கிற உனக்கு நல்ல மனைவி வேணும் அப்படின்னா, நல்ல மனைவியை எப்படி சூஸ் பண்ணணும்னா, நல்ல மனைவி தேவனுடைய நல்ல வார்த்தைகளினால் வார்த்தைகளின் பொக்கிஷசாலையாய் நிறைந்திருப்பாள். அவளை கண்டடைகிறவன் பாக்கியவான். அவளை கண்டடைகிறவன் பாக்கியவான். எப்படின்னா, தேவனிடத்திலிருந்து அவனுக்கு ஸ்பெஷல் தயவு உண்டாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவன் பாக்கியமும் நன்மையும் பெற்றவனா இருப்பான். ஹல்லேலூயா. அழகா இருக்கியா? எப்படி? நல்ல அழகு. கேட்டியாளா? இடத்தோட்டு பார்த்தாலும் அழகுதான், வலத்தோட்டு பார்த்தாலும் அழகு. ஓ, நெற்றியில 2 முடி சுருட்டி விட்டுருக்கா. அவ்வளவு ஒரு அழகுதான். அந்த டைம் தான் ஒரு அழகிய இவங்களுக்கு போஸ்டர்ல ஒட்டி காட்டுவான் பிசாசு. யாரு? அம்பிகா மாதிரி இருக்கா, ரேவதி மாதிரி உச்சி எடுத்து வலிச்சிருக்கா. இப்படி எல்லாம் நீ உலகத்தை பார்த்துட்டு இருந்தேன்னா நீ மாட்டிடுவ. உச்சியில விழுந்தண்டா, என் உச்சி உடஞ்சு தெரிச்சிருச்சான்ற மாதிரி ஆயிரும். புரியுதா? அப்போ நீ எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, உன்னுடைய சிறந்த நண்பன், உன்னுடைய சிறந்த மனைவி, சிறந்த புருஷன், உன்னுடைய சிறந்த உறவு வேற எதுவும் இல்லை, தேவன் தான். தேவனை எப்படி நீ உறவாக்கி கொள்வாய் என்றால், தேவனுடைய வசனம் தான் உனக்கு உறவு. ஹல்லேலூயா. அதை எடுத்து உன் இருதயத்துல விதைச்சிருந்தேனா, அந்த விதை உனக்கு பலனை எப்படி கொடுக்கும்னா, நல்ல நண்பனை, நல்ல நண்பியை, நல்ல மனைவியை, நல்ல புருஷனை, நல்ல பிள்ளையை, எல்லாவற்றையும் நல்லதா நீ பெற்றுக்கொள்ளுவ. புரியுதா?
ஒரு கசப்பான காரியம் உங்களுக்கு வந்துருச்சுங்க, அதை விட்டு எப்படி வெளியே வருவீங்க? ஒரு கசப்பான காரியம் உங்கள் இருதயத்தை ரொம்ப கசப்பாக்கிட்டு, கசப்பான காரியம் உள்ளே வந்துச்சு, எப்படி வெளியே வருவீங்க? சீனி கூடிருச்சு, என்ன செய்வீங்க? கொஞ்சம் உப்பை வாரி போடுவீங்க, அப்படித்தானே? எப்பா கசப்பு வந்துச்சுன்னா அந்த கசப்பு தேவனால் வரலை. கசப்பை யார் கொண்டு வந்தா? மனுஷன் கொண்டு வந்திருப்பான், சத்துரு கொண்டு வந்திருப்பான். அப்போ அந்த கசப்பு இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா அந்த கசப்பை வெளியே எப்படி எடுக்கிறதுனா தேவன் தான் எடுக்க முடியும். இருதயத்துக்குள்ள போனதை நீ எடுத்துட முடியாது. இருதயத்துக்குள்ள விதைச்சதையும் பாரு, ஒரு மண்ணை தோண்டி அதில் ஒன்று விதைச்சிட்டேன், 3 நாள் ஆச்சு. என்னத்தை ஒன்றுமே குருத்து வரமாட்டேங்குது, ஒன்றுமே தெரியலன்னு நீ நோண்டுறேன்னா அந்த விதை என்ன செய்யும்? இருக்கும் இல்லையா? அது மறுபடியும் எங்கே இருக்கும்? உன் கையில் தான் இருக்கணும். ஆனால் மண்ணுக்குள்ளே இருந்துன்னா அந்த மண்ணுக்கு மேலே தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணி போய் அந்த மண்ணில் கலந்து அந்த மண்ணும் தண்ணி சேர்ந்து அந்த விதைக்கு என்ன செய்யும்? சப்போர்ட் பண்ணி அந்த விதைக்குள்ள இருக்கிற பலனை வெளியே கொண்டு வந்துடும். புரியுதா? ஒரு வாட்டி உன் இருதயத்தில் ஒன்று உள்ள போச்சுன்னா அதை சரி பண்றது தேவனால தான் முடியும். நீ அறியாம விதை நினைச்சு ஒரு கலையை உள்ள விட்டுட்ட. எப்படி விதை நினைச்சு ஒரு கலையை உள்ள விட்டுட்ட, அந்த கலையை எப்படி நீ வெளியே எடுப்ப? மண்ணுக்குள்ள போய் நீ உட்காந்துருப்பியா? அது கலைன்னே தெரியாது, அது பூத்து காய்ச்சி வரும். நான் மாங்கான்னுலாம் நினைச்சேன், தேங்காவா வந்து நிக்குது. புரியுதா? அப்போ இதை மாற்றுறது தேவனாலதான் முடியும். புரியுதா? இது ஒரு சட்டம் பாருங்க. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாய் அவனவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவன் நீதியை புரட்டாமல் இருக்கிறது உண்மைதான். பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூமி சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அவர் நம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாய் திருப்புறாராகில் அவனுடைய ஆவி ஒண்ணுமில்லாம போயிடும். பாருங்க, இங்க பாருங்க, நமக்கு நல்ல நிலம் தான் கொடுக்கப்படும். சொல்லுங்க, இருதயத்தில் கையை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல நிலம் கொடுத்துருக்கீங்க, சூப்பர் நிலம், எதை போட்டாலும் தேறிடும். உங்களை அறியாதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கெட்ட காரியங்கள் எல்லாம் என் இருதயத்தில் போட்டேன் தெரியுமா? அதெல்லாம் தேறிச்சு ஆண்டவரே. அதுவே தேறிச்சுன்னா உண்மையான சரியான விதை உங்கள் வசனத்தை நான் தினமும் விதைக்கும் போது எவ்வளவு அறுக்கலாம் இல்லையா ஆண்டவரே? உம்முடைய அளவின்படியில் அளப்பேன், உம்முடைய அளவின்படி அளக்கத்தக்கதாய் என் இருதயமாகிய நல்ல நிலம் பண்படுத்தப்படட்டும், அதிலே உம்முடைய விதைகள் மாத்திரமே விதைக்கப்படட்டும். ஆமென். இந்த விதைகள் விதைக்கிறதுக்கு ஒரு சரியான விதையை எப்படி ஒரு மனுஷன் விதைப்பான்? கையால் எடுத்து வீசி விதைப்பாங்க, அப்படித்தானே? ஆனா தேவனுடைய வசனம்ங்கிற விதையை உன் இருதயத்தில் விதைக்கிறதுனா முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? கேட்டோன்னே எங்க வந்துருச்சு? மண்ணில் விழுந்துருச்சு, ஒரு நல்ல நிலத்தில் விழுந்துருச்சு. இப்போ அதுக்கு தண்ணி ஊத்துறது எப்படி? இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடுவதை நீ பெற்றுக்கொள்வாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. மனுஷன் தன் வாயின் பலனால் தன்
நன்மையை புசிப்பான். நன்மையை புசிப்பான். துரோகிகளின் ஆத்துமாவோ துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் பிராணனையே காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். கலக்கம் அடைவான். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, ஏல வாயை திறன்னு. எப்படி சொல்றாரு? உன் வாயை விரிவாய் திறன்னு. ஆனா இங்க சொல்லுது, உதடுகள் வாயை திறக்கிறவனே கலக்கம் அடைஞ்சிருவ, நீ செத்தே போயிருவன்னு சொல்லுது. இதே பைபிள் தான் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதே ஆண்டவர் தான் இன்னொரு ரூட்ல சொல்லியிருக்கிறாரு பாருங்க, வாயை விரிவாய் திறக்கிறவனே நீ கலக்கம் அடைவ. அப்படின்னா தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனே காக்கிறான் பாருங்க. தேவையில்லாததை பேசாதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல கூட சொல்லுங்க, ஒண்ணுமே பேசாதீங்க. நாளைக்கு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு நாளைக்கு இல்லை இல்லை சொல்லுங்க. அப்படி இல்லை இல்லைன்னு இன்னைக்கு இப்போதுலேருந்து உங்கள் வீட்டில் நடக்கிறத என்கிட்ட பேசாதீங்க. நானும் என் வீட்டில் நடக்கிறத பேச மாட்டேன். நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. நானும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்போ என்னத்தை தான் நம்ம பேசுறது? கேளுங்களேன், அப்படியே சொல்லுங்க. கடுப்பாக இருக்கா? பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசி பேசி இந்த மூஞ்சி ஆண்டோடைய வார்த்தை பேசும்போது கடுப்பாக இருக்கும். நம்ம ரெண்டு என்ன பேசுறது சொல்லுங்க. ரைட்டு, அப்போ என்னத்தை பேசுறது? இப்படி ஸ்டைலாக கேளுங்களேன், அப்போ தான் அந்த அறிவுக்குள்ள மேட்ரு இறங்கும். என்னத்தை பேசுறது? தேவன் சொன்னதை நல்லதை மட்டும் பேசுங்க. அவருடைய ரேமா வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்க. இல்லை என்று நான் சொல்றேன், லிசன், உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தா, நான் சொன்னேன் இல்லை, பைக்கில் ஒரு ஆளை ஏற்றிட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சுது he is in spirit. அவருக்கும் தெரிஞ்சுதான் he is in spirit. இன்னும் ஓவராகவே தெரிஞ்சுது அவருக்கு, இவர் ஒரு ஊழியக்காரர் போல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. நான் ஃபோனும் பேசல, ஒன்றும் பேசலம்மா, சத்தம் கட்டாத வந்தேன். கண்டுபிடிச்சாரா இல்லையா? அப்போ உன் பக்கத்து வீட்டுக்காரி உண்மையிலே உங்களுக்கு தெரியும், கேட்டலாம், நீங்கள் எல்லாம் பயங்கர ஞான சிருஷ்டிக்காரன். வந்த உடனே என்ன கேட்கறது? ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? உடனே அவ சொல்லுவா, கேட்டியாளா எனக்கு மாப்பிள. உடனே எப்படி சொல்லுவா? சொல்லு, எனக்கு வாயை எடுத்து சொல்ல வரல, பார்த்துக்கிடுங்க. எனக்கு முடியல, எனக்கு நான் வாயில எப்படி சொல்லுவேன்? வாயில தாண்டி நீ சொல்லுவே, செல்லு சரி, போட்டு போட்டு நீ சொல்லண்டா, நீ அப்படியே இருக்கட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தட்டி தட்டி இருப்பணும். போட்டடியே போட்டடியேன்னு தொடையில தட்டி தட்டி தட்டி, அடுத்து கன்னத்தில் தட்டி தட்டி போட்டு போட்டு நீ அழாத அழாத. இங்க தட்டின உடனே என்ன வரும்? இப்படி செஞ்சு போட்டு. ஆமா, அப்ப நம்ம மாப்பிள்ளைய மாதிரிதான். சந்தோஷம் பங்குத்தே, சந்தோஷம் பங்குத்தே. இவளுக்கு உள்ள பொங்கும், செல்ல மாட்டா, இவளுக்கு உள்ள பொங்கிட்டே இருக்கும். அப்ப ரெண்டு வரை இதுதான். நான் தான் எனக்கு மாப்பிள்ளை மட்டும்தான் பிரச்சனை நினைச்சா, இவளுக்கு மாப்பிள்ளையும் பிரச்சனை இருக்கு. அப்படி அல்ல. நீங்க தேவ வசனத்தினாலே நிரம்பி இருக்கும் பொழுது ஏத்தப்பல வரவனை மாம்சத்துல பார்க்க மாட்டீங்க. நான் சொல்றேங்க, என்ன பார்த்தா தெரியுதா கஷ்டப்படுற மாதிரி? பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம் பார்க்கறது. ஹல்லேலூயா. பார்த்து பிசாசை விரட்டும் போதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், சும்மா கொண்டு தூங்கும் போதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன். நீங்கள் வசனத்தை உங்கள் இருதயங்களில் நிரப்பி வைத்திருக்கும் போது, நீங்கள் மண்ணான சாபம், தரித்திரம், குறைவு, பாவ மனுஷனிலிருந்து நீங்கள் திரும்பி நீங்கள் ஜீவனுள்ள மனுஷனாய் மாறுகிறீர்கள். அப்போ உங்களுக்குள்ள ஜீவன் என்ன செய்யுது? தேறி திளிர்த்து கனி கொடுத்துட்டே இருக்கும். உங்க இருதயத்துல தேவன் வாசம் பண்ணி கொண்டே இருக்கும் போது, உங்க ஏத்தாப்புல வாரது மாம்ச மனுஷனா இருந்தாலும் சரி,
ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாலும் உனக்கு தெரியும். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவனை நிதானி தருகிறான். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவனை அறிகிறான், மாம்சத்துக்குரியவன் அறிகிறான். ஆனா மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனை நிதானித்து அறியான். சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? அப்போ நீ ஆவி மனுஷனா தேவ வசனத்தை உன் இருதயத்தில் நிரப்பி இருக்கிறவன் ஆவி மனுஷன். அதையே நீ பேசிட்டு இருக்க யாருக்கு? நீங்க உங்க வசனம் கிடைச்சுன்னா, உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சுன்னா நீங்க யாருக்கு பேசுவீங்க? சாப்பாடு கிடைச்ச பதில் யாருக்கு சாப்பிடுவீங்க? உங்களுக்கு தான் சாப்பிடுவீங்க இல்லையா? நீங்க வசனத்தை சாப்பிட்டு இருக்கீங்க. சோத்திரம், கர்த்தர் நல்லவ, கர்த்தர் நல்லவ, ரகத ரபலா சிங்கர பதிலானா ரகத், இப்படி இருக்கீங்க. ஏத்தாப்புல வர்றாங்க, நல்லா சிரிச்சுட்டே வராங்க. யாரு வர்றாரு? நான் தான். நான் அப்படி வரேன். ஹalleluya, praise the Lord. சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ உடனே நல்லா இருக்கிறே அப்படிதானே சொல்லுவீங்க. ஆனா எனக்குள்ளே இருக்கும் தேவை. நானே ஆத்மாவுக்கு ஒரு தேவையோட தான் வருவேங்க. ஆத்மாவில் ஏதோ ஒரு வேதனையோட வருவேன். சம்டைம்ஸ் உனக்கு ஊழியம் பண்ண அனைத்த எனக்கு நீ ஊழியம் பண்ணிடுவீங்களா? ஆமா, பார்த்துக்கோ. அப்படி தேவையில்ல, கர்த்தர் போஷிப்பார் என்னைய. ஆனால் சொல்கிறேன், உன்னால் அதுக்கு உன்னை அப்படி பயன்படுத்த முடியும் தேவனால. அப்போ நீ தேவனுடைய மனுஷனா வார்த்தையை நிரப்பி வச்சு உன் நிலத்துல பயங்கரமா பயிரிட்டு இருக்கிற. எப்படி? உன் இருதயமாய நல்ல நிலத்துல தேவ வசனத்தை ஒவ்வொன்றா பயிரிட்டு அது தளச்சு ஓங்கி நிக்குது, கனிகனியா நிக்குது. ஏத்தாப்புல வரவனுக்கு அதெல்லாம் இல்லை. அப்ப நீ என்ன செய்வ? இங்கிருந்து பறிச்சு அதை கொடுப்ப, பறிச்சு கொடுத்துட்டே இருப்ப. ஊழியக்காரன் தேவன் அப்படிதான் கொண்டு வருவார். ஊழியக்காரன் சும்மாலாம் கொண்டு வர மாட்டாரு. ஊழியக்காரன் எப்படி இருப்பான்? இங்கே தான் போதிச்சேன், இதே எபிசோட்ல தான் போதிச்சேன் பாருங்க. கொளுத்திருப்பான். எப்படி இருப்பான்? கொள்ளுன்னு இருப்பான். எப்படி பாருங்க, கொஞ்ச நாள் போக ஒரே கொழுமை தான். ஹல்லேலூயா. நானே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி? அப்படிதான் வச்சிருப்பாரு. அப்படி வச்சிருப்பாரு பாருங்க. அப்போ நீ வரும்போது இப்போ பாருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற உங்களை ஆளை சொல்றேன். நீங்க ஆவியில நிரம்பி இருக்கிறீங்க. உங்களை சார்ந்த ஒரு ஆள் வராரு பிரச்சனையோட. நீங்க அவங்களுக்கு என்ன பேசுவீங்க? உங்களுக்குள்ள இருக்கிறது தானே பேசுவீங்க. கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைய மாட்டேன், உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் கொண்டு போய் விடுவார் பாரு. நீ பாரு, 3 மாசம்தான். எப்படி சொல்லுவ? 3 மாசம் தான் முடிஞ்சிருப்பா. 3 நாளில் மேட்டர் போருப்பா, எல்லாம் சரியாப்பா. நீதிமான் ஒரு வார்த்தையை விட்டானா அது உலகமே அசையும். பர்வதங்கள் புரண்டாலும் சரி அது மாறாது, அப்படியே நிற்கும். புரியுதா? அப்போ ஒரு நீதிமன்றத்தை என்ன வரணும்னு எதிர்பார்க்கணும்? தேவ வசனத்தை எதிர்பார்க்கணும். இப்படி உன் உறவை திருப்பி கொண்டால் உங்க உறவு மேன்மைப்படும். அங்க தேவன் கலந்திருப்பார், ஜீவன் கலந்து இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்களேன், பாருங்க. அப்போ நீ என்ன பேசுவ? என்ன பேசுவீங்க? உங்க வாயின் பலனினால் நீங்க மட்டும் திருப்தி ஆக மாட்டீங்க, உங்களை சார்ந்தவர்களும் திருப்தி ஆவார்கள். பாருங்க, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நல்ல தெளிவா இருங்க. இந்த வாயை எடுத்து ஒன்ன பேசுறீங்கன்னா வெரி கேர்ஃபுல். எப்படி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசியிருக்க, எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இதை பேசாதீங்க, கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகி போவோம். எப்படி? இதை நீங்க பேசாதீங்க, செழிப்புன்னு பேசுங்க, ஆசீர்வாதம்னு மொட்டையா பேசி விடுங்க. நாங்கள் இந்த நேரம் மட்டும் சுகமாகிட்டு போகிறோம், அடுத்து எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். அஸ்திபாரத்தை பேசிகிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. பாருங்க, நான் எல்லாம் சும்மா ஜாலியாக பேசுனதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். எப்படி? ஜாலியாக. நான்லாம் லைஃப்பில் நல்லாவே இருக்க மாட்டேங்க. எப்படி? நான் பேசியிருக்கேங்க ஜாலியாக. பக்கத்தில் ஒருத்தன் பேசுங்க, வாழ்க்கையை வெறுத்து பேசுவான்ல இளமையில் இருக்கும்போது, நான் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்டான். அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் நல்லாவே இல்லை. ரொம்ப வருஷம் தாண்டி நான் யோசிக்கிறேன், ஆமாம்ல காலேஜ் படிச்சுட்டு இந்த டைமில் நான் இந்த வார்த்தையை பேசியிருக்கேனே,
இந்த வார்த்தையை நான் பேசியிருக்கேனே, அதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு. நான் பேசுனது எனக்கு நடந்திருக்குங்க. ஏங்க நடந்திருக்கு எனக்கு, புரியுதா? ஆனால் நம்ம என்ன செய்வோம், நடக்கக்கூடாது சும்மா செல்லியாம். எப்படி? வாய் எடுத்து பேசினாலே கையெழுத்து போட்டாச்சுன்னு அர்த்தம். வாய்னா என்ன? வாய்னா கையெழுத்துன்னு அர்த்தம். நான் ஒன்று என்ன? கையெழுத்துன்னு அர்த்தம். எந்த கையெழுத்து? தேவன் உனக்கும் எனக்கும் சொன்ன எழுத்து பத்திரம், சொல்லப்பட்ட ஆவியின் பத்திரத்துக்கு உன் வாக்க உன் நாவிலிருந்து எஸ்ன்னு போடுறல, ஆமேன்னு போடுறல, அதுதான் கையெழுத்து. இந்த ஆமேனை நீ பல ஆங்கிளில் பேசுவீங்க. சரி, ஓகே, போறேன் போறேன் வரேன் செய்கிறேன் நிற்பேன் அன்னைக்கு நான் வருவேன், இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் என்னது அர்த்தம்? ஆமேன்னு அர்த்தம். அதனால தேவையில்லாத பேசுறவங்கள்ட்ட அப்படிதான் இல்ல பேசாத, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனையே காக்கிறான். உன் எதிர்கால வாழ்க்கை முழுவதையுமே நீ காக்கிற, உன் பிராணனை காக்கிற. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். உதடுகளை விரிவா திறக்குதுன்னா இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணி சொல்லுதுன்னா, நீ தீமையானதை பேசுறதற்கு சலிக்காம பேசுற. சிலர் நினைப்பீங்க, நான் வாய் எடுத்து பேசவே இல்லை, எல்லா வஞ்சனையும் எங்கே இருக்கும்? மூஞ்சில மட்டும் லைட்டா தெரியும். அப்போ அர்த்தம் என்ன? ஆவியில கையெழுத்திட்டாச்சுன்னு அர்த்தம். இருதயத்தின் நிறைவினால் வாய் கண்டிப்பா பேசும். நீ இருதயத்துல வஞ்சனை வச்சிருந்த, இருதயத்துல ஏதோ புறம வச்சிருந்த, இருதயத்துல என்ன வச்சிருக்கியோ அதை நீ பேசுவ. சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சில மனைவிமாரு எங்கேயும் பேச முடியாது, புருஷன்கிட்ட போய் பேசுவாங்க. எப்படி? நைட்டு தூங்க போகும்போது அல்லது அவர் சாப்பிட உட்காந்துருக்கும் போது அது வரைக்கும் பக்கத்தில் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஏன்னா இவளை வேற மாதிரி நினைக்க கூடாதுன்றதுக்காக, இது 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 சாக்கடை தானே, இது இது குப்பை தொட்டி தானே, புருஷன்கிட்ட பேசுறது. அந்த புருஷன் நல்லவனா இருப்பான். நாளோடையில் இந்த வாந்தி எல்லாம் வாங்கி 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 அவனும் கொஞ்சம் நல்லா செட் ஆயிடுவான். மனைவி சொல்லுது கரெக்டு. மவனை ஒன்றை 4 வரி நோட்டில் இருந்து எழுதி 2 வரி நோட்டுக்கு கொண்டு வந்து பிளைன் நோட்டில் எழுதி விடுறதுக்கு கத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டிருப்பார். நீ மறுநாளைக்கு 10 வரி லைன்லலாம் எழுதி வாழ்க்கை நிற்கிற அளவுக்கு நிற்க. அடுத்து கவனம். உன் மனைவியின் இடத்துல நீ பேசுறதுக்கு கூட தேவன் சொல்லாததை தேவனிடத்துல தேவனுடைய வசனம் இல்லாம எஸ்ன்னு போடாது. ஹலோ, நீங்க எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைக்கு தானா? ஆண்டோடைய பிள்ளைக்கு தானே? சபைக்கு தானே வந்திருக்கீங்க? புருஷன்ட்ட என்ன வேணா பேசலாமா? புருஷனுங்க மனைவி கிட்ட என்ன வேணா பேசிடலாமா? மனைவிங்க கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அதை நீ சும்மா பேசும் மரியாதை கொடுத்து பேசுங்க. எப்படி பேசுங்க? எப்படி மரியாதை? அது நான் என்னங்க இப்படிதான் கூப்பிடுவேன். அவன் எல்லாம் புள்ள பேர் சொல்லியாக்கும் விழி, லே பெலே அப்படி எல்லாம் தான் விழிக்கணும். அதெல்லாம் சொல்ல வர்றது. நீ லேன்னு கூப்பிடு, பெலேன்னு கூப்பிடு, பேர் சொல்லி கூப்பிடு, என்ன வேணா கூப்பிடு. ஆனா உன் இருதயத்துல எப்படி இருக்குது? எதை பேசுற? தேவ வசனத்தை முன்னிட்டு பேசுறியா, இல்ல உலகத்தின்படி பேசுறியா, உன்னுடைய உணர்வின்படி பேசுறியா, இல்ல தேவ ஆவியினால் நிரம்பி பேசுறியா? உன் உணர்வின்படி பேசுறேன்னா பிரச்சனை உன் கணவன் மனைவிக்குள்ளதான் முதல்ல பிரச்சனை வரும். சில மனைவிகள் இருப்பாங்க, எப்படி இவர்கிட்ட எப்படியாவது கூட்டு பிடிச்சணும், எப்படி இவர் ஒத்து வராரு இல்லை, இப்ப 4 வரியிலிருந்து சாடி 2 வரியையும் தாண்டி பிளைன் நோட்டில் போய் கீழேசு மேலேசுன்னு போகுது அப்படி. அதனால அவருக்கு மாறி போவாங்க. அவர் ஒரு குணாதிசயத்தில் இருப்பார். உடனே இவங்களை என்ன செய்கிறது? அதே மாதிரி இப்போ வாட்சி என்கிட்ட அவருக்கு அன்பு வருதான்னு பார்ப்போம்.
உன் கிரியைக்கு தக்கதான பலனை நீ அனுபவிப்பாய். வசனம் சொல்லுது, நீ என்ன கிரியை எடுக்கிற? உன் புருஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ண உடனே புருஷன் என்னத்தை கொடுப்பான்? ஒரு மண்ணு தரமாட்டான். அவன்கிட்ட இருந்தால் தானே தருவான். அவனே மண்ணாளிட்டு கிடக்கிறான். மண்ணாளிட்டு கிடக்கா நீ போய் அவருக்கு கூட நானும் மண்ணாளுவேன். போய் மண்ணாளுவா? ஜீவனை பெற்றுக்கோ. ஜீவனையே உன் புருஷனுக்கு கொடு, ஜீவனையே உன் மனைவிக்கு கொடு. தேவையில்லாத பேசாத. தயவு செய்து, நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர்கிட்ட சொன்னார், எல்லாரும் நல்லவங்க தான்டாப்பா, ஆனால் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சில நெருக்கங்கள் உண்டாகும். வார்த்தைகளை பேசுறதுல நெருக்கங்கள் உண்டாகும். கணவன் ஒரு குணமா இருப்பான், மனைவி ஒரு குணமா இருப்பாள். இப்ப 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்ல. எப்படி வரணும்? அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்ல. அதான் நான் மனைவி சொன்னாங்க, 60 வயசானா கணவன் மனைவிக்குள்ள நீங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பார்த்துருக்கீங்களா? 90% இந்த 60 வயசை தாண்டினாலே ஒரு கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்க பாருங்க. 60 வயசு தாண்டினா கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமா சிங்க் ஆகும். கேட்டாங்க, உள்ள போய் பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? 5 பைசாய்க்கு பிரயோஜனம் இருக்காது. இவன் கள்ளனா இருப்பான். எப்படி? இவன் கொஞ்சம் நல்லவளா இருப்பா. அடுத்து இந்த கள்ளனை கூட என்ன நடத்தணுமே, குடும்பம் நடத்தணுமேன்னு இந்த கள்ளனை கூட இவ சேருவா. இவ பயங்கர கள்ளி, அவன் மாங்கல்லன். ஆனா வெளியில வரும்போது பட்டு சாரி என்ன, பட்டு வேட்டி என்ன, மேடு ஃபார் ஈச் அதர். பாருங்க, கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சித்தியாரு சொல்லுவாங்க, கண்ணே பட்டுடும், போய் சுத்தி போடு. வாழ்க்கையே சுத்திட்டு கிடக்குது, நீ சுத்தி போடு. கவனமா கவனிங்க. தயவு செய்து கணவன்மார்களே, கணவன்மார்கள் பெற்ற மனைவிமார்களே, தெளிவாருங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி உங்க எதிர்காலத்தை கட்டுங்கள். குணம், உன் புருஷனுக்கு குணம் இப்படி, அதுக்கேற்ற மாதிரி நான் அவருக்கு குணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். புல்லு ஆயிருவேன், ஒரு மண்ணுக்கும் உதவாத மாதிரி ஆயிருவேன். உன் புருஷன் தகப்பன் மணவாளன். அந்த மணவாளனுக்கு உண்மையாரு, அந்த மணவாளனுக்காக உடுத்திக்கொள், அந்த மணவாளனுக்காய் பேசு, அந்த மணவாளனுக்காய் பாரு, அந்த மணவாளனுக்காய் சிந்தி. அப்போ அவன் புருஷனை கரெக்டாக கொண்டு விடுவார். அவன் கொஞ்சம் கள்ளனா இருப்பான், அவனை உன்னுடைய நல்ல நடக்கை, பைபிள் சொல்லுது, மனைவி என்னுடைய நல்ல நடக்கையே புருஷனை திருப்பி கொண்டு வருமா. சரிதானே? உள்ளதா? இது என்னதுன்னா, அவ ஒரு சைஸு. எப்படி? உங்க கனவு பரவாயில்ல தெரியாது, நாங்கள் நல்லா கேட்டிருக்கேங்க, நான் உட்காந்து கேட்டிருக்கேன். அவள் ஒரு சைஸு, அவள்கிட்ட சொன்னால் கேட்காது. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. ஐயோ, முதல் 3 வருஷம் நான் பட்ட பாடு. கடைசியில் என்ன மனசிலாச்சு, இவ்வளோ கூட இப்படி தான் போகணும், இதில் ட்ரெயினில் போனால் போகாது, வள்ளத்தில் தான் போகணும். ஏன்னா இவ சொல்லுவா, தோணியில் போனாதான் கைட்டு கிண்டி கிண்டி போனாதான் வேகமாக போகலாம். இவன் சொல்லாண்டி ட்ரெயினில் போகலாண்டி, நல்ல வேகம், ஒன்றும் அடிச்சு போடுவோம், ஒழுங்காரு. நாங்கள் ஆதியிலே இந்த வள்ளத்தில் தான் ஓடின்னு இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? ட்ரெயினை கண்டால தெரியும், ட்ரெயின் வேகமாக போகணும். இது இந்த வள்ளத்திலே இவனை போட்டுக்கின்றது. அவன் நேரு கொஞ்ச நாள் இடிச்சு பார்ப்பான், இந்த வள்ளத்தையே உடைக்கல மாதிரி பார்ப்பான். கடைசியிலே சோர்ந்துப்பேன், நான் வரமாட்டேன், நான் போறேன், நான் இருக்க மாட்டேன், போறேன். நான் நீ உனக்கு வீட்டு கல்யாணத்துக்கு நான் கெட்டு தாலி போடாத வருவேன். ஏன்னா அவமானப்படுத்துறான், அவனை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு. யார? நல்ல பயலை, நல்லோரு பயலை வழிக்கு கொண்டுறதுக்கு நான் தாலியே போட மாட்டேன். நீ என்ன எப்படி நடத்தியன்னு உனக்கு குடும்பத்துல தெரியட்டும். இந்த புத்தி எங்கன்றா வந்துச்சு உனக்கு? இந்த அறிவு எங்க வந்துச்சு? உன் புருஷனுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு கவரிங்காவது எடுத்து போட்டு
அடிச்சு திருக்கி முறுக்கி கம்பீரமா போய் நிற்கணும். இல்லைன்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம் உனக்குள் இருந்தன்னா அதுவே உன்னை அலங்காரப்படுத்தும். உனக்கு தாலியே இல்லைனாலும் அந்த தைரியம் இருக்குல்ல, ஏய் அப்பனே எனக்குள்ள இருக்கிறான், தாலி மண்ணாங்கட்ட ஓடிடு. அந்த கேப்பில் ஒரு பிசாசு பிடிச்ச 2 பேர் இருப்பினும், இத்தனைக்கா போட்டணும், 2 போனா மூத்தவளுக்கு 5 போன நான் போட்டணுமே. உடனே நீ என்ன செய்வ? இதுதான் இப்போ உள்ள மாடல். என்னது இப்போ உள்ள மாடல்? ஒரு போன்னு போடுறதா மாடல். நீங்க எல்லாம் என்னத்த பாட்டுருக்கு? அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு இப்ப சிரிப்பா இருக்கும். வாயை திறக்காதீங்க. நீ ரூட்டை மாத்திடுவ. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிகிறான். நீ விசுவாசத்தை தான் பேசுவ. நீ பாசிட்டிவ் தான். நீ உன் கண்ணு பாசிட்டிவா தான் பார்க்கும். நெகட்டிவா கூட பாசிட்டிவா மாத்திடுவ. இல்லைன்னா அங்க உண்ட வீட்டுல 2ஆம் பண்ண மாதிரி அங்க போய் ஒரு பிரச்சனையை வலிச்சு வச்சிருவ. வார்த்தையை சுமந்து கொள்ளுங்க. கணவனை மாத்தி கிழிச்சிருவ. நீ உங்களை நீங்க திரும்பி பாருங்க. உங்களால மனைவிகளே, உங்க புருஷர்களை நீங்க எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க? புருஷர்களே, நீங்க போகிற வழி சரியா? மனைவியை பார்க்காத, அவளால தான் சார் பாஸ்டர், இவனால தான் பாஸ்டர் சொல்லாத. தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ வசனத்தை கேட்கிற, வசனத்தை படிக்கிற, நீ வைக்க வேண்டியதை உள்ள வைக்காம புருஷன் சரியில்லை மனைவி சரியில்லைன்னு பேசாத. எப்பா உன்னை நம்பி தான் அவர் என்ன தந்திருக்கிறார்? இந்த புருஷனை தந்திருக்கிறார். உன்னை நம்பி தான் இந்த மனைவியை தந்திருக்கிறார். நீ எவ்வளவு முடியுமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவருடைய வசனத்தை கொண்டு நில்லு. அதை தாண்டி பவுன்ஸ் ஆகுதுன்னா அது போட். அம்பையர் பவுன்சர்னு சொல்லுவார். பவுன்ஸ் ஆகிப்போம். பவுன்ஸ்னா உங்களுக்கு இந்த கிரிக்கெட் ஆடினா தான் தெரியும். பவுன்ஸ்னா சில நமக்கு அடிக்க கிட்டாது, உயர்ந்து போகும். நமக்கு சில வேளை அம்பையர் சொல்லுவா, இது பவுன்சர் பால் தான், நோ பால் கிடையாது இல்லையா? ஒன்னால முடியாதது தேவனால் முடியும். ஆனா தேவனையும் தாண்டி போறது வேற. ஆனா உன் வேலை கர்த்தரையே நம்பி இருப்பது, அவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் சுமப்பது. உன் கேரக்டருக்கு உன் புருஷனை மாத்தாத, உன் கேரக்டர் அவளை கொண்டு வராத. அப்படின்னா நீங்க ஒன்னையும் அறுக்க மாட்டீங்க, மண்ணுக்கே திரும்புவீர்கள். எப்படி? கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் இல்லையா? அப்படியே முழுகி பேசுறது இல்லை, தெளிவாக பேசணும் இல்லையா? தெளிவாக தானே பேசணும். கடினமாக பேசுறேனோ? ஹல்லேலூயா. கடினமானாலும் ஏன் பிரச்சனை தானே, என் வண்டியில் தானே பிரச்சனை. என் வண்டியை கிளியர் பண்ணா தான் நல்லா ஓட்ட முடியும். நான் அதுக்கு நான் ஒர்க் ஷாப்பில் தெளிவாக கொண்டு விடுவேன். இதுக்கு பேர் என்னது? சபைக்கு பேர் என்ன? ஒர்க் ஷாப். நான் எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். வைலட் வண்டி எனக்கு பிடிச்சில்லை, அது எனக்கு பிராண்ட் இல்லை அப்படின்னு நான் நினச்சி ஒரு நல்லா இருக்கு போ அப்படின்னு சொல்லி விட முடியாது. ஹல்லேலூயா. நல்லா இருந்தாலும் ஒரு வாட்டி என்ன செய்யுது, அங்கங்கே ஏதாவது இந்த லைன் விட்டுருக்கா, மக்கர் பண்ணக்கு வாய்ப்பு இருக்கா, பேட்டரி தீர்ற லைஃப் தீருதா இல்லையா? சிங்கிள் பிரதர், பேட்டரி லைஃப் தீருதா கரெக்டாக செக் பண்ணணும் இல்லையா? பார்த்தீங்கன்னா பேட்டரி தீருன்னு கரெக்டாக சொன்னார். யார் சொன்னது? யார் சொன்னா? பேட்டரியை பற்றி தெரிஞ்சவருக்கு தான் தெரியும். பார்த்தீங்களா இன்னைக்கு ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா? லோடா அப்படி தானே பிரதர்? ஓவர் லோடு பார்த்தீங்களா? இல்லைன்னா எனக்கு தெரியுமா, நான் போய் பேட்டரி அடிச்சு நொறுக்கியிருப்பேன் இல்லையா? அப்போ தெரியணும், நமக்கு எல்லாம் தெரியுது கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. பாருங்க, ரிஜிட்டா இருக்க கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். உன் புருஷனுக்கு ஃப்ரீயா இருக்குதியோ, உன் மனைவிக்கு ஃப்ரீயா இருக்குதியோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்துக்குள்ள நடுவதற்கு தேவனுடைய வார்த்தையை உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில அனுபவிக்கும்படி இந்த நல்ல நிலமாகிய இருதயத்துல விதைக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் நீ. ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் எல்லாமே சரியா இருக்காது. அப்படின்னா நீ என்ன ஆறு? அப்படின்னா நீ தெய்வம், அல்மைட்டி. எல்லாத்தையும் குறைவு இருக்குது. எப்பா
மெர்லின்ட்ட தான் குறைவு இருக்கா? ஹெலன்ட்ட இல்லையா? ஹெலன்ட்ட நிறைய இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? எப்படி சீர்படுத்தணும்? எல்லாம் உன் மேல தான் பிரச்சனை அப்படின்னு இவன் சொல்லக்கூடாது. மெர்லின் சொல்ல எல்லாம் ஒன்னால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, அதை சீர் பண்ணுங்க. என் மனைவியில என் அறிவுக்கு சில காரியங்களை நான் பார்க்கிறேன், அது எனக்கு என்னன்னு புரியல, அதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும்னால் அவளுக்கு புரிய வைங்க, எனக்கு புரிய வைக்க வேண்டும்னா எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்டனா கர்த்தர் என்ன செய்வாரு? தேவனுடைய வார்த்தை அங்க என்ன செய்யும்? அதுக்கு தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. அப்ப தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனையே காக்கிறான் இல்லையா? தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் பாருங்க. அப்படியே திருப்பிங்க ஒரு வசனத்தை இந்த இடத்துல நான் கோட் பண்ண விரும்புறேன். யாக்கோபு, எல்லாரும் தெரிஞ்ச வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3 வாசிங்க பார்க்கலாம். நானே வாசிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரையை பார்த்தீங்களா? கடிவாளம் போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? குதிரை பார்த்தீங்களா? மாடு எல்லாம் கடிவாளம் போட்டுருப்பா, பார்த்துருக்கீங்களா? அதை போட்டு அதை அப்படியே இழுத்தா போதும் பாருங்க, அதை அப்படியே திரும்பும். புரியுதா? அப்போ பாருங்கள், குதிரை நமக்கு கீழ்ப்படியுது பாருங்க. அவ்வளவு பெரிய குதிரை அவ்வளவு வல்லமையானது பாருங்க. குதிரையெல்லாம் நீங்க அடக்கிட முடியாது பாருங்க. ஆனா அவ்வளவு பெரிய வல்லமையான குதிரையே அந்த மூக்கணாக்காரர் இருக்குல்ல, அதுல போட்டிருப்பாங்க, மூக்குல குத்தி பிடிச்சிருப்பாங்க. அப்படி நிக்குதா? என்னது மாட்டுக்குட்டி எதனா பார்த்துருக்கோம் பாருங்க. குதிரை பயங்கரமா இருப்பாங்க, பல வல்லமை உள்ளது பாருங்க. அப்போ கடிவாளம் போட்டு அவளை முழு சக்கரத்தை திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், கப்பல் எவ்வளவு பெருசு. அவைகளை மகா பெரியவளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கே நேராய் மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். எத்தனை டன்னு இல்ல இந்த கப்பல்ல வேலை செய்யறது பாருங்க. ஜெகன் இருக்காப்புல, அவன்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு 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 கண்டெய்னர் 40 ஃபீட் கண்டெய்னர்ல எத்தனை டன் வரைக்கும் யாரும்? 35 டன்னு. 40 ஃபீட் கண்டெய்னர்னா பெரிய கண்டெய்னர். 40 ஃபீட்டு 80 ஃபீட் விட்டா இல்லை 20 ஃபீட்டு 40 ஃபீட்டு. சாதா 20 ஃபீட்டு. 80 ஃபீட்டுனா பெருசு, பெரிய கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர்ல 35 டன். எத்தனை ஒரு ஆவரேஜா ஒரு கப்பல் எத்தனை கண்டெய்னர் வரும்? 1000 1500 கண்டெய்னர். அப்போ 35,000 40,000 டன்னு எங்க போகுது? ஒரு கப்பல் சுமந்துட்டு போகிற சுமை. இதை திருப்புறது யாரு? வெள்ள தாடியும் வச்சுட்டு ஒரு ஆளு டைட்டானிக்ல ஒரு ஆளு தான் இருப்பாரு பாருங்க. அந்த சின்ன சுக்கான் எது ஸ்டியரிங் மரம் இருக்குல்ல, அது பாருங்க அப்படியே அப்படியே திருக்கி இருப்பாரு. அது நினைக்கிற இடத்துல திரும்பும் பாருங்க. 1000 டன் உள்ள ஒரு எடை உள்ள ஒரு கப்பலை திருப்பி அங்க காற்றுக்கு ஒரு சைடு போகவே முடியாது. அந்த காற்று கிழிச்சிட்டு, அந்த அலையை கிழிச்சிட்டு, அந்த அடர்த்தியான அந்த சூழலை கிழிச்சிட்டு அது போக வேண்டிய திசையை நோக்கி போகுதுன்னா நமக்கும் அந்த வல்லமை இருக்கு. நமக்கு அந்த வல்லமை நாவுல வச்சிருக்கிறார். இந்த நாவு எதை பேசுகிறதோ அதை தான் பெற்றுக்கொள்ளுவோம். ஹலோ, புரிஞ்சுதா? இன்னையிலேருந்து என்ன பேச போறிய? கடுகு தீந்து போச்சு. எப்படி? புருஷன்ட என்ன பேசுவீங்க? ரோசல் சிஸ்டர், கடுகு தீந்து போச்சு. நாங்க தாளிச்சிருவோம் இல்லை முன்னாடியே. கடுகு தீந்துருச்சு, எப்படி பேசுவீங்க? அவத்தில இலை தீந்துன்னே பேசப்படாது. கடுகை போதுமான அளவு மேலும் நிரப்ப வாங்கி வாருங்கள், இப்படி சொல்லணும். எல்லாம்
அப்புறம் வீட்டுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அவ்வளவுதான். வருவீங்களா? இப்பளங்களும் வருவீங்களா? சாப்பாடு எடுத்து 10 நாள் ஆச்சு, வருவீங்களா? அப்படின்னா நீ இஷ்டப்பட்டு சாப்பாடு சமைக்கலன்னு அர்த்தம். பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு இவன் வரமாட்டானா? அவன் எப்போ வந்தான்? ஆசையாக காத்திருந்து, நான் உங்களுக்காக காத்திருந்தேன். கர்த்தர் என் சரீரத்தை பலப்படுத்தினாரு. நீங்கள் சாப்பிடாம நான் எப்படி தூங்குவேன்? சொல்லி பாரு. மனுஷன் எப்படி ஆயிடுவான்? பிளாட் ஆயிடுவான். யாரு? கல் மாதிரி இருக்கிற ஆம்பளைங்க தான். இது நம்ம ஆளுக்கு என்ன, அது பழங்கஞ்சி ஆகிருக்கும். நான் சொல்கிறேனே, புருஷன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, சாதம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நீங்கள் என்ன செய்ய விடுவீங்களா? முடிச்சிருந்தா விடுவீங்களா? ஐயோ சரி அவங்க வருவாங்க, கொஞ்சம் ஹீட் பண்ணி வைப்போம் இல்லையா? ஹீட் பண்ணி வைப்போம். ஏங்க நமக்கு இனி ஹீட்ரு ஒன்று வாங்கணுங்க அப்படின்னா எப்போ கேட்டால் வாங்கி தருவார்? ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கணுங்க, எப்போ கேட்டால் வாங்கி தருவார்? 4 நாள் நீ சமைச்சு அவர் சாப்பிட்றது வரைக்கும் காத்திருந்து அவருக்கு சாப்பாடை கொடுக்கும்போது பார்த்தீங்களா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குல்ல? இல்லை, ஆனால் நமக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கினா நல்லா இருக்கும் இல்லை? கையில் இருந்து அப்போவே காசை எடுத்து கொடுத்துருவாரு. இது எத்தனை பவுன் உனக்கு தந்தனும்? கார் தந்தாவே, புளிய மரம் தந்தாவே, ரப்பர் மரம் தந்தாவே, எங்க கொண்டு தொலைச்ச? எல்லாம் வித்து தீத்த. எல்லாம் தேவனுடைய வார்த்தை உங்கள்கிட்ட இருந்துன்னா அன்பு டீல் பண்ணும். அன்பு டீல் பண்ணும், அன்பு பேசும், அன்பு சகலவற்றையும் தாங்கும். அன்புக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை. அன்பு வஞ்சகத்தை பேசாது, வீணாத பேசாது, தற்பொழிவை நாடாது, தன் புகழ்ச்சியை நாடாது. நீ எங்கிருந்து வந்தான? நீ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாய்? உனக்கு உடன்படிக்கை பண்ணது யாரு? கருப்போ வெளுப்போ கட்டையோ குட்டையோ, உனக்கு உடன்படிக்கை பண்ணது தேவன். இங்க இருக்கிற தகப்பனோ சித்தப்பன் பெரியப்பனோ அந்த புரோக்கரோ கிடையாது, கர்த்தர் தேவன் தந்தார். அப்படி நீ ஏற்றுக்கொண்டு நினைச்சுக்கோ, அங்க ஜீவன் உட்பிரவேசிக்கும். நீ அவருக்கு குணத்துக்கு மாற வேண்டாம். ஹல்லேலூயா. நீ தேவனின் குணத்துல சார்ந்திருந்தேனா நீ தேவனுடையதை பேசுவாய், அதை எடுத்து செய்வேன். பாருங்க, அவ்வளவு 35,000 40,000 டன்னுன்னா, ஒரு டன்னுனா எவ்வளவு கிலோ? 1000 கிலோ. 35,000 40,000 டன்னு. இதை தாண்டி கப்பலுக்கு எடை 35,000 40,000 எடை சுமைய சுமக்கிற கப்பல் எவ்வளவு எடை இருக்கும்? இருக்குமில்ல? இது 1 மடங்காவது இருக்கும்ல? இதெல்லாம் 1 மடங்கு, இந்த மடங்கு இருக்கும் இல்ல? இருக்கும், கூட இருக்கும். பாருங்க, 1.5 லட்சம் கோடி டன் இருக்கும், 1.5 லட்சம் டன்னு. இதை சுமக்கிறது, இதை கண்ட்ரோல் பண்றது எது தெரியுமா? ஒரு சின்ன சுக்கான் ஸ்டீரிங் போல இருக்குல்ல, அதான். அதுக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுது, ஓ வாழ்க்கைய நல்ல வழியில திருப்புறது இந்த சுக்கான் தான். இந்த வாழ்க்கையை தீமையான வழியில திருப்புறது இந்த சுக்கான் தான். அதனாலதான் நீ எதை பேசணும்? வார்த்தை இல்லாம பேசாதீங்க. சபைக்கு ஆண்டவர் உன்னை கிளியரா சொல்லி அனுப்ப சொன்னாரு. வசனம் இல்லாத எதுவும் பேசாதீங்க. உன்னை பார்த்து 4 நாள் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்தாருடி, பாஸ்டர் பேசுறாரு, கவனமா இருங்க. என்னை இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் அடிப்பானுங்க சிலங்க, பாஸ்டர் போறாருடா, அடக்கு பயல, நான் இதை விட்டு செத்து பல வருஷம் ஆச்சுடா. அவனுக்கு புரியாது, அவனுக்கு புரியாது. ஆனா நாளுக்கு நாள் போகும்போது அவனுக்கு ஒரு நாள் புரிய வரும்.
எது உண்மை என்று. ஹல்லேலூயா. நீ நல்ல வழியில நடக்கிறதுக்கு நீ எடுக்கிற தீர்மானங்களோடு கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை நடத்துவார்ப்பா. தீமையை செய்யறதுனால நாளைக்கு தேவனால் கைவிடப்பட்டு போயிடுவ. நீ புருஷனை எப்படியாவது மயக்கிடணும். என்னத்த அவர் ஏற்கனவே பல மயக்கத்துல வராரு. சரி, உங்களுக்கு புரியல. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவே புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. யார்கிட்ட கேட்கணும்? அதை பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட போய் கேட்கக்கூடாது. புரியாதவன் வசனத்திட்ட கேட்கணும். அதில் மக்குகளா புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. உங்க நல்ல நடக்கையினாலே உங்கள் புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். அப்ப புருஷனே நீ கேளு, நீயும் மணவாட்டியாகிய சபை தன் நல்ல நடக்கையினால் தன் தேவனை ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். அந்த நடக்கை வேற ஒன்றும் இல்லை, வசனத்தை கீழ்ப்படிவது, வசனத்துக்கே கீழ்ப்படிவது, வசனத்தையே பேசுவது. எல்லா சூழலும் வசனம் 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 வசனமே உன் வாயிலிருந்து வரணும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால தான் நீ பிழைப்பாய். பாருங்களேன், கப்பல்களை பாருங்கள், அவன் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும் இடம் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்துக்கே நேராக மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். சிஸ்டர் பிரதர், நம்ம எல்லார்கிட்டையும் தப்பு இருக்குது, குறைவு இருக்குது, நமக்கு சில காரியங்கள் புரியாம இருக்கும். ஆனா தேவ வசனத்தின்படி நீ புரிஞ்சுக்கோ. உன் எதிர்காலத்து தேவ வசனம் சொல்லி தருது இல்ல, இப்படி போகாத, இப்படி போ, இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு வசனம் சொல்லி தருது இல்ல. இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது எதால திருப்தியா, எந்த நாவனால அந்த வசனம் இந்த வாயால பேசும். ஒண்ணுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவேன். என் அம்மா இருக்கும்போது அம்மாட்ட டக்குன்னு போய் ஒரு காரியத்தை சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டமான, ரொம்ப முடியல அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இப்படி ஒரு கட்சிக்காரன். அம்மா உடனே என்ன சொல்லுவாங்க? உடனே அப்பயே சொன்னேன், இப்படியே சொல்லுவாங்க. அம்மா உடனே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, உடனே சொல்லுவாங்க, கர்த்தர் நமக்கு எந்த தீங்கையும் செய்ய மாட்டாரடா, அவர் நமக்கு நன்மை தான் செய்வார், நீ பயப்படாத. என்னுடைய நண்பன் ஷாஜி, உங்களுக்கு தெரியும், அஜீஷோட அண்ணன். அவன் மரித்தப்போ என் லைஃப் வந்து நல்லா உலுங்கிச்சு. நான் மரித்து பிற்பாடு அம்மாவுக்கு தெரியாது, நான் சொல்லலை. நான் நேராக வீட்டுக்கு வந்தேன். அப்போ இதில் நின்னாங்க அம்மா. எனக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. என்னன்னு கேட்டேன். என்ன செல்லு? அப்போ எனக்கு சொல்ல முடியல. அம்மாட்ட போய் எப்படி சொல்லுவான்? ஏன்னா அம்மாவுக்கு அவன் என்ன உயிர். யார்? அம்மாவுக்கு என்ன மாதிரியே தான் அம்மா அவனை பார்ப்பாங்க, அவ்வளோ உயிர். அப்போ அவங்க வேற கலங்கிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் மெல்ல சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? அம்மா சாஜி இப்படி இறந்துட்டான். சொன்ன உடனே அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ கலங்காத. என்ன சொன்னாங்க? நீ கலங்காத, வா இந்த கஞ்சியை குடி. எப்படி? நான் கொஞ்சம் கஞ்சி போட்டு தாரேன், குடி, டயர்டாகாத. புரியுதா? உலகத்தரமான தாய் சொல்லுவதற்கும் ஒரு விசுவாச தாய் உங்களை நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகத்தரமான ஒரு கணவன் நடந்து கொள்வதற்கும் உலகத்தரமான ஒரு மனைவி நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் வேற. தயவு செய்து பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாயில் வரும். உங்கள் ஆத்மாவில் எது இருக்கிறதோ அதுதான் உங்க வாயில் வரும். என் அம்மாவுக்கு அழுதுருப்பாங்க இல்லையா? உலக மனுஷன் என்ன செய்வான்? அழுதுருப்பான் இல்லையா? கொட்டியிருப்பான் கவலையோட இல்லையா? ஆனா கர்த்தர் உள்ள இருந்தாரு, ஆண்டவரே எடுத்து கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களோட இருந்து ஆறுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். உலக மனுஷன் 1000 பேர் செய்யாத சமாதானத்தையும் ஆறுதலையும் தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்து தேவன் செய்வார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்று நாள் தாண்டி அவங்களுக்கு தெரியாது நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு நான் உடனே போகணுமே இல்லையா, அவங்க உறவு இல்லை. நான் போகும்போது எனக்கு போகவோ பேசுறதுக்கோ முடியாது, நெஞ்செல்லாம் அடைச்சு போயிருக்குது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், ஆண்டவரே நான் போய் அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்றது இல்லை ஆண்டவரே, அங்கே இருந்து ஆறுதல் வார்த்தை எனக்கு கேட்கணும். இப்படியே இவ்வளோதான் கேட்டேங்க. அங்கே போனால் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க, ஏஞ்சல் கடகடா தைரியமாக இருந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறா. யாரு? ஏஞ்சல். பாருங்க, ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு சாயங்காலமே நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இங்க தோல்வியே கிடையாது. நீதிமானுடைய விதைங்கிறது சாதாரண விதை கிடையாதுங்க. அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. அவன் 1000 விதையா எழும்பி வருவான் பாருங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே பாசிட்டிவ்னா அது தேவ வசனம் தான். கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை தூக்கி விடுமே தவிர மனுஷனோ பணமோ சூழலோ அதிகாரமோ எதுவும் உன்னை தூக்கி நிறுத்தாது. ஹல்லேலூயா. அது உன் வாழ்க்கை அல்ல. உன் வாழ்க்கை வார்த்தை தான். உன் வாழ்க்கை சொல்லுங்க, வார்த்தை தான், தேவ வசனம் தான் என் வாழ்க்கை. அதுதான் என் வாழ்க்கை, அதான் என் அஸ்திபாரம், அதான் என் ஜன்னல், என் கதவு, என் வழி, என் வாசல், என் காரு, என்னுடைய சைக்கிள், என்னுடைய பைக்கு, என்னுடைய எதிர்காலம் எல்லாமே, என் சொத்து எல்லாமே வசனம் தான். வசனம் உங்க சொத்தை மாறிச்சுன்னு வைங்களேன், நீங்க சாட்சால் தேவனை அப்படியே பிரதிபலிப்பீங்க, அப்படியே ஆண்டவரை பிரதிபலிச்சு நின்றுவீங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், அப்படியே கீழே 5வது வசனம் பாருங்க. அப்படியே நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துது. பெருமைன்னா என்ன அர்த்தம்? நீ பெருமையா உன்னை பேசுறனாலே உனக்கு முன்பதாய் தேவன் வைத்திருக்கிற செழிப்பான காட்டை கொளுத்தி விடுகிறான்னு அர்த்தம். ஏன்னா பெருமை பயங்கரமான ஆபத்தான ஒன்றுங்க. பெருமை உள்ளவனுக்கு தான் தேவனை எதிர்த்து நிற்பாரு. வாடா, உங்களை ஒரு ஆள் அடிக்க நிற்குது இல்லையா? இப்ப நிக்கலின் இல்லையா? இப்போ இவன் என்ன அடிச்சா விழுவனா, நான் இவனை அடிச்சா விழுவேனா? சும்மா சொல்லுங்க. நான் அடிச்சா விழுந்து கிடப்பான் இல்லை, ஒத்த அடியில் விழுவான் இல்லை. ஒரு சின்ன மனுஷன், யோபுல படித்தோம், தூளுக்கு ஒப்பாய் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனை பார்த்து, ஏய் என்ன நீ பெரிய எவனா? என்ன பெரிய பருப்பா? நீ தான் பெரிய பணக்காரனா? நீ தான் பெரிய செல்வாக்கா? நீ தான் பெரிய அழகோ? அப்படின்னு சொல்றதுக்கு சமந்தான் பெருமைப்பட்டுக் கொள்வது. பெருமை ஒரு அழிவு. பைபிள்ல தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரே காரியம் பெருமை. ஹல்லேலூயா. பெருமையை தூக்கி வெளியே வச்சுருங்க, டக்குன்னு வந்துருங்க, டக்குன்னு வந்துடும் பெருமை. நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வைங்களேன், அது கூட என்ன வரும்? ஒரு சாரி வாங்குறீங்க, அது கூட என்ன வரும்? கவரா? ஏய், அத சாரியிலே ஒட்டி இருப்பாங்க ஸ்டிக்கர், பார்த்திருக்கீங்களா? சில ஸ்டிக்கர்லாம் இழக்கவே முடியாது, கழட்டவே முடியாது, பார்த்திருக்கீங்களா? பெருமை ஸ்டிக்கர் மாதிரி. நான் எல்லாம் துணி வாங்கினா என்ன செய்வேன்? அவன்கிட்டயே கழட்ட சொல்லிடுவேன், தம்பி நீயே ஒழுங்கா கழட்டித்தா. எப்படி? வாங்குற இடத்துல ஸ்டிக்கரை கழட்டித்தான், முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு பெருமைப்பட்டுக்கிறது, நான் உனக்கு 10,000 ரூபாய்க்கு தான் வாங்கி தந்திருக்கிறேன், நீ எனக்கு 10,000த்தில் குறைஞ்ச கொய்யர் கூட போட்டுருவேன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறது. நீ எதை கொடுத்தா என்ன? ஒரு ஆள் கிஃப்ட்டுன்னு உங்களுக்கு வாங்கி தராங்கண்ணா, 10 ரூபாய் இருந்தாலும்
அது தங்கம் தான். அதை நீ உண்மையில நினைச்சேனா நீ அவங்களுக்கு நாளைக்கு 10 கோடிக்கு செய்வ. ஹல்லேலூயா. ஏன் அன்பு. ஹல்லேலூயா. உடனே நான் சொல்றேன், இனி இந்த பவுன் எல்லாம் கொடுக்குறவங்கள சொல்றேன் இல்லையா, பிள்ளைக்கு 1 பவுன் தந்தாங்க, கல்யாணத்துக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க. நீ என்ன செய்யணும் 1 பவுன் போட்டா நீ 100 பவுன் போடணும். இல்லைன்னா வாங்காத, இல்லைன்னா வாங்காத. 1 பவுன் எனக்கு அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்க காட்டிக்கிட்டு அதெல்லாம் வாங்கி போட்டுவிட்டு அடுத்து அதை கொடுக்கறதுல செத்துட்டே இருக்கிறது. ஐயோ இனி அவளுக்கு பொண்ணுக்கு என்னைக்கு கல்யாணம் வருமோ என்னதோ, இப்படி நினைச்சிட்டு இருக்கிறதுலயே பஞ்சத்தை பாடிட்டு இருக்குது பாருங்க. உன் வாயில தேவையில்லாத பேசாத, உன் இருதயத்துல தேவையில்லாத நினைக்காத. ஒன்னால 100 மடங்கு கொடுக்க முடியும்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா வேணாம். எப்படி வாங்கும் போது மட்டி சொல்லி வாங்குறது இல்லை. ஏராளம் தாராளமா நீ கொடுக்க, உனக்கு விசுவாசம் இருந்த வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. நான் 1 ரூபா காணிக்க ஒரு ஆள்கிட்ட வாங்கினாலும் சும்மா வாங்கவே மாட்டேன், சும்மா அதை எடுத்து பயன்படுத்தவும் மாட்டேன். அப்பனே அதான் நான் என் கையில் தரவங்களும் நான் ஜெபம் பண்ணி வாங்குவேன். அதை இந்த வார்த்தையை அவங்க விசுவாசிக்கிறதுக்காக தான் சில வார்த்தைகளை குறிப்பிட்டு நான் மென்ஷன் பண்ணி ஜெபிப்பேன். புரியுதா? அதனால என் கையிலேயே தந்தால் தான் கை ரொம்ப அழுக்காகும். சரியா? கையில் கை கறக்கும். அப்புறம் அதனால் பெரிய குட்டுவம் வாங்கலான் இருக்கேன், அதிலே போட்டுருங்க. ஆனால் நான் சொல்கிறேன் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம அதை வாங்குகிறோம். அப்போ என்ன நடக்குது? இந்த பணத்தை விட அந்த பொருளை விட தேவன் உன்னதமானதை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ தைரியம். ஹல்லேலூயா. சும்மா கிடைக்குமான்னு பார்க்கறது இல்லை, தேவனால் பெற்று தேவனால் கொடுங்க. அதான் நான் சொல்கிறேன், 1 பவுனுக்கு உனக்கு தந்தானா நீ 100 பவுனுக்கு கொடுக்குறது மாதிரி நினச்சிக்கோ. ஆண்டவரை 1 பவுன் இன்னைக்கு இவங்க 1 பவுன் தரதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது, எனக்கு போதுமானதுக்கு மிகுதியாக இருக்குது, இது ரொம்ப எனக்கு உதவியாக இருக்குது. ஆனால் நான் இதை வாங்கினா, இப்போ நான் வாங்கணும்னா அவனுக்கு நான் 100 மடங்கு நான் செய்யணும். எப்படி 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 100 மடங்கு நான் செய்யணும். அவன் வாங்குறான் வாங்காமல் போகிறான், அது 2வது விஷயம். நீ அவனுக்கு கொடுக்கும்போது 100 மடங்கு கொடுக்கணும். ஏன்னா உன் தேவன், சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சும்மா உலகதரமா அவன் 1/2 பவுன் போட்டான், இவன் 1 பவுன் போட்டான், நான் போட்ட பவுனில் பாதி கூட அவன் போடலை. என்ன அது மாம்ச பிரகாரம் வாழ பாருங்க. பெருமை ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நாவும் நெருப்பு தான். 6வது வசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். தம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதா இருக்கும். நரக அக்கினா புரிஞ்சுக்கோங்க, இங்க வாழும் போதும் அழிஞ்சிருவேன், நரகத்திலையும் ஸ்பெஷலா அழிவேன். நரகத்துல உன் பாடி மட்டும் ஸ்பெஷலா எரியும். எப்படி? பயந்து போயெல்லாம் இருக்கீங்க தப்பு பண்ண மாதிரி. சொல்லும் போது ஒரு சந்தோஷம் வரணுமே, எனக்கு அது இல்லையே. இது ஆசீர்வாதம் சொல்லப்பா, பிரச்சனை இருக்குது சொல்லப்பா. பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றது உன்னுடைய ஆசீர்வாதம் வரும்போது தடை இல்லாம வரணும் உள்ள. புரியுதா? காட்டாற்று வெள்ளம் புரண்டு வரும்போது உன் வீட்டை என்ன செய்யக்கூடாது, தூக்கக்கூடாது. அப்படியே வந்து அழகா அமர்ந்த தண்ணீர் அன்றைக்கு கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. அமர்ந்த காட்டாற்று வெள்ளம் வரணும், ஆனால் வாண்ட வரும்போது அமர்ந்த தண்ணீரை வந்து நிரம்பி நிற்கும். நிற்கிற இடம் தான் நீ. காட்டாற்று வெள்ளம் உண்மைதான், பேச்சு பாறைக்கு அப்புறம் தண்ணி பயங்கரமா பெருக்கெடுத்து வந்தது உண்மைதான்.
ஆனா உன் இடத்துல வரும்போது அது ஒன்னு அழிக்கிறதா இருக்கக்கூடாது. நீ நினைக்கிறது மாதிரி எடுத்து பருகத்தக்கதாய் அது நிரம்பி அமர்ந்து கிடக்கணும், குவிந்து கிடக்கணும். அப்படிதான் கர்த்தர் ஒன்ன பிளான் பண்றாரு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அதை பாருங்க, நம்மளை சீர்படுத்தணும். பாருங்க, நம்மள்ட்ட குறைவு என்கிட்ட தான் இருக்கும். புரியுதா? பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கிறேன், அதை பார்த்து தான் முடிக்க போறேன். பாருங்க, நெருப்பு தான் அது, அநீதி நிறைந்த உலகம். நாவு வந்து ஒரு உலகமா? சொல்லுங்க, ஏன் நாவு ஒரு உலகம். நான் அமெரிக்காவை பேசினால் அமெரிக்காவுக்கு போவேன். நான் ஆஸ்திரேலியாவை பேசினால் ஆஸ்திரேலியாவுடைய எல்லா நன்மைகளும் எனக்கு வந்து சேரும். அதற்கான திறவுகோல் தான் இந்த நாவு. புரிஞ்சுதா? என் சரீரத்துல வியாதியே இல்லை அப்படின்னு சொல்றதும், என் சரீரத்துல வியாதின்னு சொல்றதும் இந்த நெருப்பு தான், இந்த நாவு தான். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்குன்னு பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க, ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10-11. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். சிஸ்டர், ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன். பிரதர் கவனிங்க, இங்க வசனம் சொல்லுது, நீதிமான்கள்ட்ட சொல்லு நீங்கள் நன்மை அனுபவிப்பீங்கன்னு. எப்படி வசனம் சொல்லுது? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று, நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியையின் பலனை அனுபவிப்பார்கள். ஏன் இப்படி சொல்லுது? நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகுன்னு அர்த்தம் என்ன? யார் நீதிமான்? தேவ வசனத்துக்கு மட்டும் உங்க இருதயத்தை இடம் கொடுத்து, கண்ட சீரியலுக்கும் கண்ட கதைகளுக்கும் உங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்காம தேவ வசனத்துக்கு மட்டும் உங்க இருதயத்தை இடம் கொடுத்துருக்கேனா நீதிமான். அந்த நீதிமானை பார்த்து நான் சொல்றேன், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்கு நன்மையே உண்டாயிரும். நன்மை தான் உண்டாயிரும். அவர்களை பார்த்து அவருடைய கிரியையின் பலனை அனுபவிப்பார்கள். அப்படின்னா கிரியை வேற ஒன்றும் இல்லைங்க. தேவ வசனத்தை கேட்கறதுக்கு சபைக்கு வந்தீங்கல்ல, இது ஒரு கிரியை. கேட்கறதுக்கு காதை கொடுக்குறீங்கல்ல, கிரியை. இனி பாஸ்டர் 3 மணிக்கு முடிச்சாலும் எனக்கு பசிக்காது, இயேசுவின் நாமத்துல பசிக்காது, கண்ட நினைவு வராதுன்னு சொல்றியா? 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 பாஸ்டர் எப்படி அவருக்கு முடிப்பு சரியில்லை பார்த்துக்கிடுங்க. அவருக்கு முடிப்பு கொஞ்சம் ஓவராக தான் போகுது. எனக்கு கலெக்டர் அப்பாயின்மெண்ட் ஆகும். கலெக்டருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், கர்த்தருடைய அப்பாயின்மெண்ட் உனக்கு கிட்டாம போயிடும். ஹல்லேலூயா. தாவீதே வந்துக்கிட்டு படுத்து கிடக்குறான் எங்க? சபையில். நான் ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கேன். காலையில் 6 மணிக்கு சபை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எத்தனை மணிக்கு? பேசிட்டே இருப்பேன். எப்படி? ஏற்கனவே அதான் நடக்குது, ராத்திரி வரைக்கும் முடியல, பேசிட்டே இருக்க போறேன். யாரெல்லாம் உண்மையிலே காலையிலே வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வரைக்கும் இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஆண்டவர் அந்த ஆளை எப்படி பார்ப்பாரு தெரியுமா? எனக்கு இன்னைக்கு ஜூபிலி எனக்கு வீட்டு போனோம். அவன் இதை வார்த்தை எல்லாம் கொடுத்தான், இல்லை அவன் பாவம் இல்லை, அவனுக்கு ஒரு 5000 கோடி இன்னைக்கு கொண்டு கொடுக்கணும். எப்படி? 5000 கோடி கொண்டு கொடுக்கணும். நான் என்ன செய்வேன்? 2 சாக்கில் ஒரு 2 மூட்டை எடுத்துகிட்டு வருவேன். யாருக்கு வீட்டுக்கு முன்னாடி கலெக்டர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நான் இப்படி எடுத்துகிட்டே போவேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? கண்டிப்பாக பொறாமை வரும். பொறாமை வந்தால் என்ன வரும்? என்ன வரும்? எலும்பு உருகுமா? பொறாமை எலும்புருக்கி. தேவன் எனக்கு கொடுத்ததை நீ ஆசைப்படுறனாலே தேவனை எதிர்த்து நிற்கிற. ஹல்லேலூயா. உண்மையில நினைக்கிறேன் 6 மணிக்கு தொடங்கலான்னு பார்க்குறேன். ஆராதனை பாட்டு பாருங்க. சாமுவேல் கொஞ்சம் உறங்கிட்டான், அவனுக்கு இப்போ பாடல் கொடுத்து ஆராதனை எல்லாம் கொடுத்தானே எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ராம்பல ஹஞ்சிலி ஆஞ்சரா மௌச்சரா ஷகரி ஆஞ்சலோ பூர ஹந்தியாரா. அதை மாதிரி அவர் ஆசை வரணுங்க. நான் 6 மணிக்கு இருக்கிறது வரைக்கும் சொல்லலைங்க, ஆனால் அந்த ஒரு ஆசை வரணுங்க, விட்டு பிரியக்கூடாதுங்க. பிள்ளைகள்லாம் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அண்ணா ஏன்னா நேரத்தை முடிக்கிறீங்க?
இப்படி கேட்கிறவங்களும் உண்டு. நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு நல்லதுதான் இல்லையா? நேரங்காலம் பார்க்கறது நல்லது தானே? அப்படி தானே? ஆனால் நாளைக்கு காலையில் தாலுகா ஆஃபீஸர்கிட்ட போய் காலையில் போய் நிற்பேன், மனு எழுதிட்டு. மதியானம் வேலை வா, 150 ரூபா செலவு பண்ணுவான். கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவான், அவனுக்கு 150 ரூபா சாப்பாடு வாங்கி கொடுத்து 300 ரூபா செலவு பண்ணி அடுத்த 2 மணி போய் நிற்பான். அவன் சாப்பிட்டுட்டு பல்லு குத்திட்டு வருவார். யார்? தாலுகா ஆஃபீஸர். என்னடா, சரி நீ வச்சுட்டு நாளை வா. நீ அதுக்காக காத்து நிற்ப, நீ காத்து நிற்ப. மறுநாளும் போவ, ஒரு நாள் லீவு போட்டு போவ. ஆனால் அது உனக்கு சமயம் செலவிடுறது தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நேரம் செலவிடுவது ஏன் தவறா தெரியுதுன்னா, ஆவி இல்லாத படியினால். தேவ வசனத்தை உள்ள எடுத்து அடுக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள தேவ பலன் பயங்கரமா அக்கினியா எழும்பும். உங்க சரீரத்தை நீங்க கீழ்ப்படுத்துவீங்க, உங்க நேரத்தை கீழ்ப்படுத்துவீங்க, உங்க மாம்சம் முழுவதும் கீழ்ப்படியும். நீ சொல்ற மாதிரி இருக்கும். நீ சொல்லும் போது தாலுகா ஆபீஸ் வீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு போவான். சிஸ்டர் அப்படிதான் நடக்க போதுங்க. சிஸ்டர் அப்படி நடக்க போதுங்க. சொல்லும் பிரதர் சொல்லுவாரு, பாஸ்டர் என்ன வேணும்? என்னது? அதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். அப்படி சொல்றது ஒரு ஆசீர்வாதம் தான் இல்லையா? ஆசீர்வாதம் தானே இல்லையாங்க? சே, நம்ம சபையிலேயே ஒரு ஆண்டவரோட பிள்ளை எழுப்பி விட்டுருக்காருல்ல. எதுக்கு? எதுக்கு? இதுக்கு தான். கலெக்டர் போட வேண்டிய கையெழுத்துக்கு உனக்கு போட வேண்டிய ஒரு கலெக்டர் வந்து உனக்கு கையெழுத்து போடுறோம்னா, சபையிலே ஒரு கலெக்டர் உனக்காக உருவாக்குவார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன கொடுக்கணும்னா, சபைக்குள்ள ஒண்ணு நீ கொடுக்கணும். அப்பதான் உன் இருதயத்துல நல்ல விதைகள் விதைக்கப்படும். நீ போய் கலெக்டர் ஆகும்னு சொன்ன. ஹல்லேலூயா. சிஸ்டர், நான் இதை வந்து பயிற்சி பண்றேன். நல்லா, நான் சும்மா உங்களுக்கு சொல்லலை, நிறைய பயிற்சி பண்றேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அதை என் வாழ்க்கையில நான் ஆவியில கேட்கிற காரியங்கள் எல்லாம் மாம்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையுதுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்குது. ஹல்லேலூயா. சும்மா எல்லாம் பார்த்து வியாதியே போகணும் சொல்ல, சும்மா எல்லாம் கிடையாது. போகும். ஹல்லேலூயா. நடக்கும். கர்த்தர் கூட இருப்பாரு. வியாதி சுகமாகும், சுகமாகும். நீ ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல 1 வீக் இருக்குன்னா நீ இருப்ப. ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவோம் தெரியாது, ஒரு வாரம் நீங்க இருக்கணும். ஜாபு பயங்கர பிஸியா இருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க்கு. உடனே நீ கூப்பிட்டு சொல்லுவல்ல. என்ன கூப்பிட்டு சொல்லுவ? சார், என் பிள்ளைக்கு ரொம்ப முடியல, டாக்டர் இருக்க சொன்னாரு, லீவு கிடைச்சா? லீவு கிடைச்சாங்க? கிடைக்குமா? அப்ப லீவ் வருது இல்ல? சொல்லு, ஆண்டவரோட இருக்கிறேன். நீ ஆண்டவரோட இருக்கும்போது உனக்கு மேல இருக்கிற அதிகாரி எப்படி இருப்பான் தெரியுமா? உன் மூலமா பெரிய பலனை பெற்றுக் கொண்டிருப்பான். இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவன் நீ கேட்டா, நீ ஒண்ணுக்கு ரிக்வெஸ்ட் கேட்க மாட்டேன். ஆனா நீ ஒரு காரியத்துக்கு ரிக்வெஸ்ட் கேட்டா அவன் தருவான். நீ கேட்கறது எதுவா இருக்கும்? இன்னைக்கு என் சபையில ஸ்பெஷல் மீட்டிங், நான் போகணும் பிரதர். என் வாழ்க்கையில் நான் வியாதிக்கு உங்கள்கிட்ட லீவு கேட்க மாட்டேன், கல்யாணத்துக்குன்னு லீவு கேட்க மாட்டேன், அதுக்குன்னு லீவு கேட்க மாட்டேன். உன் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வைக்கணும்னா உன் லீவை கேட்டு தான் வைப்பாங்க. ஹலோ, உண்டா இல்லையா? நீ பெரிய ஆளு, கர்த்தரை நம்புகிறவன் பெரிய ஆளுங்க. உனக்கு இல்லாத மரியாதை வேற எவனுக்குங்க? கண்ட கழுதைக்கெல்லாம் மரியாதையா? கர்த்தரை நம்புறவனுக்கு தான் மரியாதை. ஹல்லேலூயா. சூப்பரா இருக்குமா? இப்ப நல்லா இருக்குமா? சுனிதா சிஸ்டர் சொல்லுவாங்க, என்ன அவங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்க, வீட்டு பால் காய்ச்சி பிரதர் எப்போ வைக்கலான்னு கேட்டாங்க. நான் ஒரு
நார்மலாக ஒரு 9, 9:30 தானே வைப்பாங்க எல்லாரும், அப்போ வச்சிடலான்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் விருப்பம், நீங்கள் எப்போ வாரீங்களோ அப்போ தான் வீடு பால் காய்ச்சி. கடை திறக்கிற நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான். அது என்னை கனப்படுத்துவது அல்ல, தேவனை கனப்படுத்துவது. அங்கே கலெக்டரே வந்து நிற்பான் எப்படி, ஆனால் தேவ மனுஷன் வரும்போது தான் தேவன் வருவார் அப்படின்னு நீ விசுவாசன்னா கலெக்டரே வந்து வெயிட் பண்ணி நிற்பான். பாஸ்டர் மினிஸ்டர் வந்தாச்சு, பாஸ்டர் வரட்டும். மினிஸ்டர் தானே வந்தார், அவர் வரலையே. அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் காட் தான் நான். ஹல்லேலூயா. ஆமாங்க ஆமாங்க. அதனால் உங்கள் நேரத்தை எல்லாம் நான் வந்து தட்டி கொண்டு போகல. கீழ்ப்படிதல் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டர் ஆப்ரஹாம் சார்ல்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பாஸ்டர் ஆப்ரஹாம் சார்ல்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எப்படி தெரியுமா ஊழியத்துக்கு வருவார்? 6:30 மணிக்கு மீட்டிங் தொடங்கும். எத்தனை மணிக்கு? பாட்டு பாடி ஆராதனை போயிட்டே இருக்கும். 6:30, 7:30, 8 மணிக்கும் வரமாட்டார். சம்டைம்ஸ் 8:30 வருவார். நம்ம ஆளுங்க எல்லாம் அப்படி ஆயிரும்ல. 8:30 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் முடிப்பார். ஒரு கிரவுண்ட் அவுட் எழும்ப மாட்டான், ஒருத்த எழும்ப மாட்டான். 5 மணி நேரம் 6 மணி நேரம் மனுஷன் அப்படி உழைப்பார். அடுத்து வீட்டுக்கு எப்போ போவார் தெரியுமா? அந்த கிரவுண்டில் 50,000 பேர் இருந்தால் 50,000 பேருக்கு ஜபம் பண்ணி முடிச்சுட்டு தான் போவார். மறுநாள் காலையில் நான் கண் கூட பார்த்துருக்கிறேன், நல்லா அரண்டு போய் நின்றுருக்கேன். வாட் அ மேன் இன் திஸ்! எப்படிப்பட்ட மனுஷன்! ஒரு செகண்ட் அவர் ரெஸ்ட் இல்லாமல் ஓடி இருக்காரு. எப்படிப்பட்ட மனுஷன்! எனக்கு நான் மாடி போயிருக்கேன் அப்படியே. ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் இருக்கு பாருங்க. ஓ பாக்காரி மல்காரி அந்த சேச்சிரி அம்பராத்தா. ஹல்லேலூயா. நம்ம மாறணுங்க, ஆவிக்குரிய பிள்ளையா மாறணுங்க. சபையில் ஒரு 2 மணி நேரம் ஊழியத்தை முடிச்சிடலாங்க, 1.5 மணி நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம். அது நம்ம விருப்பம் தான். ஆனால் எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும்னு இருக்கணும். 2 ஆராதனை வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 2 ஆராதனை வைக்கலாம். சீக்கிரமாக 2 ஆராதனை வரும். 2 ஆராதனை எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் எனக்கு. வா வா. ஹல்லேலூயா. எப்போ உங்களுக்கு ஏறும்னா, நீங்கள் இப்போ 3 மணி நேரம் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. டப்புன்னு நான் 1/2 மணி நேரம் ஆராதனை நடத்தினா 5 நிமிஷம் ஆராதனை, 10 நிமிஷம் மெசேஜ், அடுத்து 10 நிமிஷம் ஆராதனை. அப்போ ஜபம் டைமில் அடுத்த ஆராதனை. எப்படி? டைமில் அடுத்த ஆராதனை. அங்கே வந்து நிற்பாங்க அடுத்த ஆள். எப்படி இருக்கும் உனக்கு? அப்படி ஒரு தாகத்தில் கொண்டு விடும்போது தான், ஐயோ நேற்று பெனினாகன்ற சொன்னேன், பாஸ்டர் உங்களை இப்போ சந்திக்கவே முடியல, ஃபோன்லலாம் சந்திக்க முடியுது, ஜெபம் பண்ணால் கூட யோசிக்க முடியலன்ற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? உங்கள் வேலை என் வேலை தாகத்தோடு இருப்பது. அப்போ தான் இந்த ஆத்தும நிரம்பும். இந்த நல்ல நிலத்தை நிரப்புறதுல ஜாக்கிரதையா இருங்க. வசனத்தை உள்ள நிரப்புங்க, கொட்டுங்க உள்ள. அதுதான் நீங்க பேசுவீங்க, அது எல்லாமே பேச மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதை தான் நீங்க பேசுவீங்க, அதை தான் நீங்க பேசணும். உன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் இருதயத்துல எது நிறைஞ்சிருக்கோ அதை பேசிடுவீங்க. மனுஷனை பற்றி உள்ள அடுக்கி வைக்காதீங்க. எனக்கு ஒரு நாள் எவ்வளவு மேட்டர் வரும் தெரியுமா அந்த காதுக்கு? மோட்டர் சத்தம் மாதிரி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும் இல்லையா? நான் அழா மட்டா தூங்குவேன். எப்படி தூங்குறது? தூங்குனா எப்படி தூங்க? ஏன் அப்படி வருது? எல்லாத்தையும் அவர் சுமக்கிறார், என்னையும் சேர்த்து அவர் சுமக்கிறார். எனக்கு இங்க ஒரு வேலை இல்லை, அவரை நான் சுமக்கிறதா வேலை, அவர் வார்த்தையை நான் சுமக்கிறதா என் வேலை. சிஸ்டர் பிரதர், யார்கிட்ட வேணாலும் நீ ஃப்ரெண்டா இருந்துக்கோ. உன் புருஷன் எவ்வளவு கேவலமான புருஷனாவனா இருக்கலாம், உன் மனைவி எவ்வளவு கேரக்டர் மோசமா இருந்தாலும் பயப்படாத. வசனத்தை அவளிடத்தில் பேசு.
பேசிக்கிட்டே இரு. சோறு தந்தா என்ன செய்? உன் மனைவி பிரதர், மனைவி சோறு தருவா, வேணுன்னே உப்பு போட மாட்டா. உனக்கு நல்லாவே தெரியும் வேணுன்னே உப்பு போடாமல் வச்சிருக்காரு. நீ என்ன செய்யணும்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விலக்குகிற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அள்ளி தின்னணும். கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைப்பான். இப்படி மாறி மாறி வசனத்தை பேசுங்களேன், வசனத்தை பேசுங்களேன், ட்ரை பண்ணுங்களேன். ஆசை இருக்கா? வசனத்தை பேசுறதுக்கு ஆசை இருக்கா? சிஸ்டர், உண்மையிலே ஆண்டவர் மேல அன்பு இருக்கா அப்படின்னா நீங்க வசனத்தான் பேசுவீங்க. இந்த தாகம் 60 வயசுல 70 வயசுல வர்றது இல்லைங்க. இந்த தாகம் இப்பவே வரணுங்க. அப்ப நீ முதிர் வயதுல கொடுக்குற கனி வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்குங்க. நாகப்பண்ணையா பாருங்க, 40 வருஷமா அவட்ட இருந்த அந்த இருமல் 45 10 ரம்பா லீப்பா சக்ரியான்ற பாலா பத்தியா கத்தர் செய்தது அவருக்கு பார்த்துக்கல. எங்க போய் சாட்சியா நிக்குதுன்னு 45 வருஷமா இருந்த இருமல் புஷ்குன்னு போயிடுச்சுங்க. நான் ஜெபம் பண்ணதுனால இல்ல, அவருடைய விசுவாசம் கனப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் கேட்டார். அவருக்கு பைபிள் எல்லாம் படிக்க தெரியாதுங்க, பைபிளே படிக்க தெரியாதுங்க. ஆனா என்ன நிரப்பியிருக்காருல்ல ஒரு மனுஷனுக்கு. நெஞ்சுக்குள்ள அவ்வளவு வார்த்தை நிரம்பி இருந்ததுனாலதான் நெஞ்சுக்குள்ள இருக்கிற அழுக்க அழிச்சு தள்ளினார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். வார்த்தை 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 கேளு. கார்ல போக வார்த்தையை போடு. கண்ட கதையை பேசாத. நான் ஒரு சென்னையில் ஒரு சர்ச்சில் ஒரு நாளைக்கு போனேன். சர்ச்சில் போயிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த சர்ச்சில் எல்லாருமே வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து வடபழனிலேருந்து சொல்கிறேன், புரசை வாக்கத்திலேருந்து நான் வந்து இங்கே வரணும். எங்கே தாம்பரம் பக்கம் பல்லவரம் வரணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவல். பிரதர் நீங்கள் பஸ்ஸில் போக வேண்டாம், நான் உன்னை காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு நண்பர் ஒரு நாள் 2 நாள்லாம் பழகிருக்கோம். ஏன்ட்ட பேசிட்டு இருக்கலாம்ல அந்த ஆளுக்கு. மொபைல்ல அதே பாஸ்ட் சாம்பி சர்ச்சில் உள்ள அதே பாஸ்ட் அவருக்கு மெசேஜ் தான் கேட்டுட்டு வரோம். நம்ம அந்த ஆராதனை தான் கேட்டு வரோம். அந்த ஆளுங்க அந்த மெசேஜை போட்டு கார்ல மேல அந்த ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று இருக்கு, அதில் அப்படியே சொருகி வச்சாங்க. அவ்வளோதான். நான் 1 மணி நேரம் அந்த கார்ல இருந்திருக்கேங்க. நைட்டு கொண்டு இறக்கும்போது பிரதர் எந்த இடத்துல விடணும்னு மட்டும்தான் கேட்டார். இன்பிடிவு நாங்கள் பேசுறதே இல்லைங்க. முடியுமா உங்களால? நானே அரண்டு போயிட்டேங்க. சாதா விசுவாசிங்க, சாதா விசுவாசி. இத்தனைக்கும் அவர் அரசியல்ல இருக்கிறாருங்க, பெரிய ஆளுங்க. அவரு அரசியல் அவ்வளவு தாறுமாறா வேலை செய்யறாரு. அவரு அவ்வளோ வேலை செய்யறாரு. பெரிய செல்ஃப் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு வாரி கோரி வழங்குவார். பெரிய வசதியெல்லாம் இல்லைங்க. அந்த மனுஷன் வார்த்தையில் வாழுவாருங்க. வார்த்தையில் எனக்கு அதிசயமா இருந்தது. ஒரு சபையில தேவன் ஜனங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறாருன்னு பார்க்கிறேன். கண்ட கதையை பேசியிருக்கலாம்ல. நம்ம டெய்லி பேசினா கூட நமக்கு பத்தல, என்னத்த எல்லாமோ இருக்குது. கக்கி தள்ளுறோம் பாருங்க. வார்த்தையை போடு. வீட்டில் இருந்த வார்த்தை, படுத்த வார்த்தை, சமைக்கும் போது வார்த்தை போட்டுட்டாரு. வார்த்தையை போட்டு கேட்டுட்டாரு. வார்த்தை உள்ள போச்சுன்னா ஒன்னு அசைக்கவே முடியாது. ஒரு மனுஷன் வார்த்தை உள்ள போச்சுன்னா வாழ்க்கையை தொட முடியாது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை எங்கே அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். அப்படியே திருப்புங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம். ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ, ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. யாருக்கு? ஜனங்களுக்கு எப்படியோ உங்களுக்கு எப்படியோ அப்படிதான் ஆசாரியன் எனக்கும். நான் அதனால போதிச்சுட்டு போய் உட்கார்ந்து இருந்துட்டு சோர்ந்து போகாத என்ன சோகத்தை பாடிட்டு இருக்க முடியாது. பாரு, எனக்கு அப்படிதான். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழியின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியையின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். எல்லா பாஸ்டரா இருக்கிறியா? எல்லா பாஸ்டர் மாதிரி இருக்காத. கர்த்தருடைய பிள்ளையா இரு, விசுவாசியா இருக்காத. நாங்கள் நிறைய சர்ச்சுகளுக்கு போயிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத. தாழ்மைப்படு.
கர்த்தருடைய வார்த்தையை உள்ள கொண்டு இறக்கு. சத்தியத்தை அறி. சத்தியம் உன்னை விடுதலையாக்கி 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 உன்னை உயரத்துல கொண்டு வைக்கும் பாரு. நான் பார்க்குறேங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி அப்படி தரிசனத்தை பார்ப்பேன். நான் பெருசா பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமாங்க. நீங்க இப்போ தேவனுக்கென்று எதை செய்கிறீங்களோ அதை உங்களுக்கென்று கர்த்தர் 1000 மடங்கு செய்ய போகிறார். இப்போ 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 நீ எதை விதைச்சியோ அதை அறுப்ப. உன் வார்த்தையை விதைச்சன வார்த்தையை அறுப்பேன். நன்மையை விதைச்ச நன்மையை அறுப்பேன். தீமையை விதைக்கிறதுக்கு நம்ம நன்மை அறியாத பிள்ளைகள் அல்ல. தீமை நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. தீமையை விதைக்க மாட்டோம். கண்ட கழுதையெல்லாம் விதைக்க மாட்டோம். நன்மையே விதைப்போம். அரசியல் பண்றவங்க பயங்கர பிஸியா இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்க இல்லையா? அந்த மனுஷன் 1 மணி நேரம் டிரைவிங்கில் இருக்கும்போது, சிலவங்க டிரைவ் ஓட்டுறவங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க. கையில் ஒரு ஃபோனு, வாயில் ஒரு ஃபோனு இல்லையா? நீ எப்படி வேணா பிஸியாரு, நான் வார்த்தையை கேட்டுட்டே இரு. பைக்கில் போனால் பட்ஸில் வார்த்தை கேட்டுட்டு இருக்கட்டும். ஏர்பட்டு போட்டு வார்த்தையை கேளு. அப்போ நீ ஒரு இடத்துல போய் இறங்கும்போது தேவ பிரசன்னம் அப்படி இறங்கும் அந்த இடத்துல. ராபா சண்டிலி மாற்றரா சும்மா தொட்டுட்டு வருவேன். சும்மா தொட்டுட்டு வருவீங்க. சும்மா தொட்டுட்டு வருவீங்க. எல்லாரும் எலும்புங்க பார்க்கலாம்.